ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। 37வது அத்தியாயம் அவா அறுத்தல் என்ற தலைப்பு. நம்ம 7 குறள்களை நாம் பார்ப்போம். 10 இருக்கு, அதில் 7 மட்டும் இப்போ நேரம் கருதி எடுத்துக்கொள்ளலாம். அவா அறுத்தல் என்று அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அவா என்றால் ஆசை, அறுத்தல் என்றால் ஆசை விடுதல், ஆசை இல்லாமல் இருத்தல். நிறைய பெரியவங்க, மகா பெரியவர்கள், மகான்கள், புத்தர் கூட ஆசைதான் பிறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாமெல்லாம் ஏன் பிறக்கிறோம் அப்படின்னா ஆசைப்பட்டு தான் பிறந்திருக்கிறோம். இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆசை இருந்தால் தானே பிறந்த பிறகு நம்ம பிறக்க முடியும். பிறந்த பிறகு ஆசை வருமான்னு? அப்போது நம்ம இப்போ பிறந்திருக்கிறோன்னா யார் ஆசையினால் பிறந்தோன்னா நம்முடைய ஆசையினால் பிறந்தோம். அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கணும் இல்லை? அப்போ தானே ஆசைப்பட்டிருக்கணும். சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிறவி இருந்தல்ல, அவன் தான் இங்கே பிறந்திருக்கிறான். அவன் ஏன் வந்தான்னா அவன் ஆசைப்பட்டதால வந்தான். இப்போ ஒவ்வொரு பிறவியுமே ஆசையினால தான் வருது. இப்போ முதல் பிறவி எப்படி வந்தது? அதுக்கு ஒரு ஆசை வேணுமில்ல. இப்போ முதல் பிறவின்னு ஒன்று இருந்தாக்கா அது ஆசை இல்லாதவன் பிறந்திருந்தானா அவன் பிறந்திருக்கவே மாட்டான். ஆசை இல்லைன்னா பிறக்க மாட்டான். ஆசை இருக்கணும்னா அவன் முதல்ல இருந்திருக்கணும். இப்போ முதல்ல இருக்கார் பிறவி இருக்கா? முதல் பிறவின்னு யாருக்குமே கிடையாது. எல்லாருமே அனாதி காலத்திலேருந்து நோ பிகினிங், துவக்கமே இல்லை. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் தோன்றினேன், அதுக்கப்புறம் ஒரு 10 பிறவி எடுத்திருக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதல் பிறவி எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஆசை காரணமாக தானே இருக்கணும். இப்போ பெரியவங்க சொல்கிறது தப்பையா இருக்க முடியாது. புத்தர் சொல்லியிருக்கார் ஆசைதான் பிறப்புக்கு காரணங்கிறார். திருவள்ளுவரும் அதான் ஆசைதான் பிறப்புக்கு காரணம்னு சொல்ல போகிறார். இப்போ நம்ம பிறக்கிறதே ஆசைனாலன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட நான் இருக்கணும். அப்போ நான் இருந்தேன்னா அந்த பிறந்ததுக்கு காரணம் இன்னொரு ஆசையாக இருக்கணும். அப்போ பிறப்புக்கு என்ன காரணம்? ஆசை தான் காரணம். பிறப்புக்கு தொடக்கம் இல்லைன்னா ஆசைக்கும் தொடக்கம் இல்லை. அப்போ பிறப்பு ஆசைன்னு 2 இருக்குதா? ஆசை தான் பிறகுது. உடம்பு தான் ஆசைப்படுது, ஆசை தான் உடம்பாகுது. இப்போ உடம்புன்னு வந்தாலே அது பிறப்பு, அது ஆசை. உடம்புன்னு இருந்ததுன்னா கட்டாயம் அங்கே ஆசை இருக்கும். ஆசையினால் தோன்றியதுனால, ஆசையை உண்டாக பண்ணுறதுனால உடம்பு தான் ஆசை. இப்போ அவா அறுத்தல்னா உடம்பு அறுத்து போடுன்னு அர்த்தம் ஆயிடுமே. கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அவா எங்கேருந்து வருது? ஆசை எங்கேருந்து பிறக்கிறது? அவா என்று தமிழில் சொல்கிறோம், ஆசைன்னு தமிழில் சொல்கிறோம். அது வந்து தமிழ் கிடையாது. ஆஷாங்கிறது சமஸ்கிருதம், அவாங்கிறது தமிழ். தூய்மையாக சொல்லணும் சமஸ்கிருதம்னா காமம் அப்படின்னு பேர். இப்போ காமத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பகவான் காமத்தை பற்றி சொல்கிறார். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 62வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக
காமாத் குரோதோ அபிஜாயதே, குரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசோ, புத்தி நாஷாத் பிரணஷ்யதி அப்படின்னு 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார். 62, 63. இதை வரிசையாக நான் சொல்கிறேன். பும்ச அப்படின்னு சொன்னால், பும்ச என்றால் மனிதன், ஆண் அப்படின்னு அர்த்தம். பெண்ணுக்கும் அதான் வச்சுக்கலாம். பும்சக ஒருவன், ஒரு ஆள். விஷயான் தியாயத்தோ, ஒரு விஷயத்தை அவன் நினைத்து பார்க்கிறான். ஒரு விஷயத்தை அவன் நினைத்து பார்க்கிறான். எப்படி சொன்னேன்? பும்சக தியாயத்தோ விஷயான். அதனால் என்ன? சங்க உபஜாயத்தே, அதனால் ஒரு சங்கம் உண்டாகிறது, தொடர்பு உண்டாகிறது. உபஜாயதனே கூட பிறகுது, உபஜாயத்தே. சரி, சங்கம்னா என்ன அப்புறம் பார்ப்போம். சங்கம் தொடங்கிடுச்சுன்னா சங்காத்து சஞ்சாயதே காமக. சங்கம் வந்துடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவனுக்கு காமம் வந்துடுதான். சஞ்சாயதே நல்லா வந்துடுதுங்கிறார். சரி, காமம் வந்தால் என்ன ஆகும்? காமாத் குரோதோ அபிஜாயதே, காமம் வந்த உடனே குரோதம் வந்துடுது. அப்புறம் குரோதாத் பவதி சம்மோக, குரோதம் வந்துடுச்சுன்னா அங்கே சம்மோகங்கிறது பிறக்காது, இருக்குது, பவதிங்கிறார். சம்மோகாத், மோகம் வந்துடுதுன்னா என்ன ஆகும்? ஸ்மிருதி விப்ரமக, நினைவு அழிந்து போதல். நினைவு அழிந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்ஷாத், நினைவு அழிந்தால் புத்தி நாசோ, புத்தி அழிகிறது. புத்தி அழிந்தால் என்ன ஆகும்? புத்தி நாஷாத் வினஷதி, அவன் இல்லாமல் அழிந்து போகிறான் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மனிதன் லைப்ரரிக்கு போகிறான். ஒரு இளைஞன், அவனுக்கு வயசு 22, 23. அந்த லைப்ரரியில் புக்கெல்லாம் தேடிட்டுருக்கிறான். அவன் தேடுற இடத்துல ஒரு அழகான பெண்ணும் தேடுறான். இல்லை, நம்ம டேஸ்ட் இருக்கும் போல் இருக்குதே, நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் இந்த மாதிரி இந்த செல் மாலிகுலார் பயாலஜியில் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதை தான் தேடிட்டுருக்கிறேன். புரோட்டீன் சிந்தசிஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னு. அப்படியா, எனக்கு ரொம்ப நாள் அது ஆசை தான். நீங்கள் அந்த ஸ்ட்ரையருங்கிற புக்கில் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பார், நீங்கள் அதை படித்து பாருங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா, அது எங்கே இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் அப்படின்னு அவர் காட்டி விடுகிறார். லைப்ரரியில் அவங்க 2 பேரும் அறிமுகமாயிடுறாங்க. அறிமுகமாயிட்டாங்களா? இது நடக்கக்கூடாதுன்னு எதா இருக்குதா? ஒரே மாதிரி எண்ணம் இருக்கவங்க அதை பகிட்டுக்கிறாங்க. ஒருவேளை மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் போய் புக்கு தேடி இருந்தானா அவங்க யாராவதுனாக்கா இவங்க மியூசிஷியனாக தான் இருக்க முடியும். அப்போது அவங்ககிட்ட மியூசிக் சம்மந்தமாக கேட்கணும் அப்படின்னு. அதை பகிர்ந்துக்கிறதுல 2 பேருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்க தானே செய்யும். 2 பேரும் போயிட்டாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே நினச்சி பார்க்குறாங்க. தியாயத்தே, ரொம்ப அறிவாளியாக இருக்கான் போல் இருக்குது அவன். நம்ம தேடினது கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த புக்கை காமிச்சு அந்த பேஜெல்லாம் எடுத்து காட்டுறான் அப்படின்னு இவன் நினச்சி பார்க்குறான். அந்த பொண்ணு எவ்வளோ புத்தகம் இருக்குது, அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச அந்த புரோட்டீன் சிந்தசிஸை படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க பாருங்கள். அவங்க என்ன படிச்சுட்டு இருப்பாங்க? மாலிகுலர் பயாலஜி படிச்சிருப்பாங்களோ அப்படின்னு அவன் யோசனை பண்ணுறான். இது பேர் தியாயத்தே, அதை பற்றிய சிந்தனை வருது. சரி, நல்லா நாளைக்கு நம்ம போனோம்னா ஒரு வேளை அந்த பொண்ணை சந்தித்தாலும் சந்திக்கலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணுறான். அதே தான் அவளும் செய்கிறா. மறுபடியும் மறுநாள் போய் பார்க்குறாங்க, பிளான் எதுவும் இல்லை. போன உடனே அந்த லைப்ரரியில் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வந்த மாதிரி இவன் காட்டிக்க மாட்டேங்கிறான். அவளும் இவனுக்காக நம்ம வந்திருக்கணும் காட்டிக்க மாட்டேங்கிறான். சினிமா கதை மாதிரி இருக்குது. அவர் தான் பகவான் எழுதியிருக்கார். அவர் சொல்கிறத நான் கதையாக சொல்கிறேன். அப்புறம் அவங்க சொல்லும்போது சிரிச்சுனா ஹாய் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நீங்கள் அதை அந்த சாப்டர் படித்து பார்த்தீங்களா, அந்த புக்கை வித்ட்ரா பண்ணிங்களா, இல்லை என்கிட்ட நோட்ஸ் இருக்குது நான் தரேன் அப்படின்னா அவன் சொல்கிறார்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே சவுண்ட் பேச முடியாது, வெளியே போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் வெளியே போய் பேசிக்கிறாங்க. இப்படி வந்து நட்பு தொடருதுமா. அதுக்கப்புறம் கதை நீங்களே எப்படி வேணா வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறாரு, விஷயான் பும்சக தியாயத்தை. ஒரு விஷயத்தை மனிதன் முதலில் நினைத்து பார்க்கிறான். அப்போ அதனால் என்ன ஆகுது, சங்கஸ்தேஷு உபஜாயதே, அதனால் தொடர்பு உண்டாகிடுகிறது. அந்த விஷயத்தோடு ஒரு தொடர்பு வந்துடுது. சரி, இந்த கதை எனக்கு பிடிக்கலன்னு வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அவன் வெளியூருக்காரன், கிராமத்தில் இருந்திருக்கிறான். அவங்க ஊரில் எப்போவுமே ஏதாவது வர டீ, வர காஃபி இதெல்லாம் குடிச்சு பழக்கம். இங்கே வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி கொடுத்துருக்குறாங்க. அவன் குடிச்சு பார்க்குறான். அதுதான் முதல்ல அவனுக்கு முதல் பழக்கம். வீட்டுக்கு போன உடனே அது யோசனை பண்ணி பார்க்குறான், அந்த காஃபி நல்லா இருக்குதே நம்ம குடித்ததில்லை அப்படின்னு நினச்சி பார்த்தான்னா அதோட ஒரு தொடர்பு வந்துடுது இல்லை. அதுதான் சங்க உபஜாயத்தை, அதோட ஒரு தொடர்பு வருது. இது வந்து காஃபி மேலேயோ, ஒரு சின்ன குழந்தைங்கன்னா ரிப்பன் மேலே, விளையாட்டு சாமான் மேலே, வேறவங்களுக்கு செல்ஃபோன் மேலே ஒரு தொடர்பு உண்டாகுது. அது நினச்சி பார்க்கணும். அன்றைக்கே மறந்துட்டா பிரச்சனையே கிடையாது. லைப்ரரியில் பார்த்தோமா அதோட அவன் போயிட்டணும், அந்த பொண்ணும் போயிட்டாக்கா அதோட பிரச்சனை விட்டுது. இப்போ அப்படி இல்லை. அதை நினச்சி பார்த்ததுனால சங்க உபஜாயத்தை, அதோட மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்ற தொடர்பு ஒன்று உண்டாகிறது. பரிச்சயம் ஏற்படுகிறது. பரிச்சயத்தை வளர்க்க வேண்டுங்கிற ஒரு ஆர்த்தம் வருது. சரி, சங்காத் சஞ்சாயத்தை காமக, கொஞ்சம் பரிச்சயம் ஆன பிறகு, தொடர்பு வந்த பிறகு அது மாரி ஒரு ஆசை பிறக்கிறது. அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி மறுபடியும் அந்த சைடு போனால் ஒரு 8 போய் ஒரு குடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆர்த்தம். அப்புறம் கோயில் போனோம்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் தான் அந்த கோயில், எட்டி பார்த்து வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு காமம் உண்டாகுது. இந்த லைப்ரரி பையனுக்கு இங்கே பக்கம் தானே இருக்குது, இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock போய் பார்த்தா நான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வருவோம் இல்லையா. அப்போ ஆசை ஆயிடுச்சு இல்லை. எப்படி வளருது பாருங்க. பகவான் தான் சொல்கிறார் இப்படி. அது காமமாக ஆகிட்ட பிறகு அடுத்த நாள் போகிறான், அந்த பொண்ணு வரல. இப்படி ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் அவங்க வரலன்ன உடனே மனசு என்னென்ன சொல்லும், ஒரு கோபம், ஏன் வரல, என்னை விட முக்கியமான காரணம் இருக்குமா, இதை விட முக்கியமான காரணம் இருக்குதுன்னா அப்போ நான் 2வது ஆள் தானே, நான் குறைஞ்சபட்சம் தானே. நான் எனக்கு அவ்வளோ எப்படி வச்சிருக்கிறேன் மனசில். வாழ்க்கையில் இது ஒன்று தான், 4 மணி ஆயிடுச்சுன்னா சந்திக்கணும்ன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், இன்னும் வரலையே. அப்போது என்ன வருது, முதல்ல காமம் தானே வந்தது. காமத்து கூட என்ன வருது பாருங்க, காமாத் குரோத அபிஜாயதே, குரோதம் உண்டாது. அப்புறம் அவங்க வராங்க. வந்த உடனே அப்பா நமக்கு என்ன பொண்ணு சொல்லிட்டோம், நல்ல பொண்ணு தான், ஏதோ பஸ்ஸு மிஸ்டேக் இருக்கலாம், டயர் பங்க்சர் ஆகிருக்கலாம், ஏதாவது டிராஃபிக் இருக்கலாம், 1000 காரணம் இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்கிறான். அப்புறம் அவங்களுக்கு கேட்குற என்ன லேட் ஆயிடுச்சுன்னு விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு, அது சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கர்டசி கூட ஏன் லேட்டுன்னு சொல்லக்கூடாதா, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்காளே, படித்தவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு மறுபடியும் குரோதம் வருது. மறுபடியும் அவங்க சிரித்து பேசும்போது காமம் வருது. மறுபடியும் அவனுக்கு வந்து பண்ணுறாங்க, காரணம் என்ன, அப்புறம் இவனே வாய் திறந்து கேட்டுறான், என்னதுங்க ஏன் இன்னைக்கு லேட் அப்படின்னு. எனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்தேன் லைப்ரரிக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு கடும் கோபம் வருது, எனக்காக தானே லைப்ரரி வந்தாகணும், இப்போ இது என்ன நம்மளை வந்து நாம் நினைக்கிற மாதிரி இல்லை போல் இருக்குதே அப்படின்னு. ஒவ்வொரு சம்பவத்துலேயும் காமம் வந்து குரோதமாகிறத அவன் பார்க்குறான். அப்புறம் அவங்க வந்து உங்கள் மேலே அன்பு இருக்குது, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான்னு வைங்க. அப்போ கூட இது யாராவது தடை இருக்கிறாங்களா, இந்த டிராஃபிக் ஜாமு ஒரு தடையாயிடுது. அதுவா இப்போ அவங்கள சந்திக்க வந்து புறப்படும் போது டைம் ஆகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வேற வந்திருப்பா. இந்த சமயம் பார்த்து அம்மா வேலை விட்டுருக்குறாங்க, இந்த சமயம் பார்த்து வண்டி கிடைக்கல. இது வரும்போது குரோதம் வருது இல்லை. இப்போ காமம் இருந்தால் அந்த மனசில் கூடவே குரோதம் இருக்கும். குரோதம் இல்லாத காமமே கிடையாது. அதை காமத்துக்கு ராகம்னு பேர்.
குரோதத்துக்கு துவேஷம்னு பேர். மனம் ராகத்வேஷத்தில் ஊசலாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னோ ராகம்னு தனியாகவும் துவேஷம்னு தனியாக கிடையாது. துவேஷம் இருக்குதுன்னா அது ராகத்தினால தான். ராகம் இருந்தால் கூடவே துவேஷம் இருக்கும். நீங்கள் ஒன்று விரும்பிட்டீங்கன்னாக்கா வேறு எல்லாத்து மேலே வெறுப்பு வந்துடும். டிகிரி காஃபி விரும்பினவனுக்கு என்ன பண்ணுவான்? வேறு காஃபி போட்டு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவான்? குடிக்க மாட்டான். அந்த கடையிலேயே நேற்று மாதிரி சரியில்லைன்னா கோவம் வரும். காமம் இல்லாத போது குரோதம் இல்லாமல் தானே போச்சு. இந்த டிகிரி காஃபியே அவன் குடிக்கலன்னு வைங்க, அந்த பொண்ணு லைப்ரரியிலே சந்திக்கலன்னு வைங்க, இந்த குழந்தை போய் அந்த கடையில் போய் எதுவும் பார்க்கலன்னு வைங்க, இந்த மனசுக்கு குரோதங்கிறதுக்கு இடமே இல்லைல்ல. அப்போ சரி போனால் போகுது. குரோதாத் பவதி சம்மோக அப்படிங்கிறார். இந்த குரோதம்னு வந்துருச்சுன்னா மோகம் வந்துருமா, புத்தி வேலை செய்யாது. இதுதான் நம்ம போர்டில் வரைஞ்சிருக்கிறோம், அதை பார்க்க போகிறோம். இந்த புத்தி என்ன பண்ணோம்? என்னென்னமே திட்டம் போடும் இந்த குரோதத்தை நீக்கிறதுக்கு, இந்த காமத்தை வளர்க்குறதுக்கு. இப்போ புத்தி அதுக்கு ஒன்று ஒரு வேலை இருக்கும்ல, 1000 வேலை இருக்குதுல்ல. இவன் காலேஜ் படிக்கிறவன் நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும், டெஸ்ட்டுக்கு படிக்கணும், இதெல்லாம் விட்டுட்டு இவன் மனசில் புத்தியில் என்ன நடக்குது? இப்போது மனசில் நடந்ததை நம்ம ராகத்வேஷம், புத்தியில் நடக்கிறது என்ன? ஏகப்பட்ட திட்டங்கள். நம்ம எப்படியாவது இந்த முறியடிச்சிடணும், அவள் என் வசத்துக்கு கொண்டு வரணும், அன்பை தெளிவிச்சிடணும், 1 2 இன்னைக்கு கேட்டுக்கணும், அதுக்கு ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு இவனுக்கு ராத்திரி பகலும் சிந்தனை. இப்போ புத்தி இந்த உணர்வு ராகத்வேஷங்கிற ஒரு போர்வையை போட்டு புத்தியை மூடிடுச்சு. 1000 வேலை செய்துட்டு இருந்த புத்தி, சிறந்த கவிதை எழுதுவன், பேச்சு போட்டியில் ஜெயித்தவன், கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தவன், நல்லவன் பேர் எடுத்தவன், அத்தனை இப்போ போச்சே. எந்நேரமும் இந்த புத்தி என்ன நினைக்குது? இந்த காமத்தை அடைவதற்கும் துவேஷத்தை ஒடுக்குவதற்கும் தானே அது பண்ணிட்டு இருக்குது. அப்போ சொல்கிறாரு, குரோதாத் பவதி சம்மோக, மயக்கம் ஏற்படுகிறது, புத்தி மயங்கிடுது, குழம்புது, அது பேர் சம்மோகம்ங்கிறார். அந்த சமயத்தில் அவன் புத்தி நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும். புத்திக்கு இந்த மோகம் வந்துடுச்சுன்னா நல்லதெல்லாம் கெட்டதாக தான் தெரியும். இது கெட்டதுன்னா உனக்கு எப்படி தெரியும்? அது நல்லதான் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு உங்கள் ஜாதி வேறு, அந்த ஜாதி வேறு, அவள் அவங்க ஏழையாக இருக்கிறாங்க, பணக்காரர்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவன் ஒத்துக்கவே மாட்டான், அதை தூத்திக்கு பேசுவான். வேறு ஏதாவது சொன்னோம்னா அதை தாழ்த்தி பேசுவான். இதுதான் மோகம். இப்போ என்ன சொல்கிறாரு? சம்மோகாத், இந்த மோகம் வந்தால் என்ன ஆகுங்கிறார். சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக. ஸ்மிருதின்னா சித்தம், அந்த நினைவுகளெல்லாம் விப்ரமை ஆயிடுமா, பிரமை பிடிச்சிடுமா. தன்னுடைய அந்தஸ்து என்ன, தன்னுடைய தொழில் என்ன, தன்னுடைய குறிக்கோள் என்ன, தன் வயசு என்ன, இதெல்லாம் மறந்து போயிடும். ஆசை வந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு அவன் வயசை மீறிய காரியம் செய்திடறான், அறிவுக்கு மீறிய காரியம் செய்திடறான், குடும்ப கௌரவத்துக்கு மீறிய காரணத்தை செய்கிறான். ஏன் அப்படி பண்ணுறான்? அது விப்ரமக, பிரம்ம பிடிச்சி போச்சு. என்னங்க அவரை அப்படி பண்ணிட்டார், அவர் பெரிய பண்டிதராச்சே அப்படின்னு. அவர் தான் பண்ணார். அவர் அங்கே அப்படி பண்ணார். அவர் பெரிய நடிகராச்சு சார், எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கிறாரு, கலைமாமணிலாம் பட்டம் கொடுத்துருக்குறாங்க, அவர் தான் படிச்சிருக்காரு சார், செய்திருக்கிறார். ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குமா அந்த ஆளுக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் விப்ரமக. பைத்தியம் முடிகிற அளவுக்கு சித்த பிரமைங்கிறாங்க. அதான் ஸ்மிருதி விப்ரம, சித்த பிரமை பிடிச்சி போயிடுச்சு. எந்நேரம் தூங்க மாட்டேங்கிறான், கோபப்படுறான், கையில் பிளேடு போட்டு அறுத்துக்கிறான், செத்து போகலாமான்னு பார்க்குறான். யார்கிட்ட பேசினாலும் இந்த பேச்சு தான் பேசுகிறான். அப்போ சித்த பிரமை எங்கேருந்து வருது? குரோதத்திலேருந்து. குரோதத்திலேருந்து மோகம், மோகம் வளர்ந்து சித்த பிரமை பிடிச்சி போச்சு. அவனுடைய கௌரவமும் போச்சு, அவனுடைய வேலையும் போயிடுச்சு, அவனுடைய எல்லாமும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, ஸ்மிருதி பிரம்ஷாத், இந்த சித்த பிரமை வந்த பிறகு புத்தி நாசோ, புத்தி சுத்தமாக அவனுக்கு வேலையே செய்கிறது இல்லை. ஏதாவது தூக்க மார்த்தை போட்டுக்கிறது, ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிறது, கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிறது, வெளியே வர்றதே கிடையாது, யாரையும் பார்க்க இஷ்டம் இல்லை,
எந்த வேலையும் செய்ய இஷ்டம் இல்லை, இப்படியெல்லாம் போகிறான். அதுதான் புத்தி நாசம் அடைந்தது. புத்தி நாசம் அடைஞ்சு போச்சு. இவனுக்கு புத்திக்கு வேலையே செய்யலை. புத்தி வேலை செய்யலைன்னா அகங்காரம் கெட்டு போச்சு. நானுங்கிற உணர்வு இப்போ என்னன்னு சொல்லும் தன்னை. முன்ன தன்னை எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்த இந்த நான் இப்போ எந்த பெருமையை சொல்லும்? நான் அழிந்து போகுது இல்லையா? பயனற்ற நானாக போச்சு இல்லை? ஜடப்பொருளுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாத நான் ஆயிடுச்சு இல்லையா? அது புத்தி நாஷாத் பிரணஷ்யதி. அத்தோடு அவனோட வாழ்க்கை அழிஞ்சு போகிறது. எங்கே ஆரம்பிக்குது பாருங்க? தியாயத்தே, எண்ணத்தில் தான் ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு எண்ணம் சந்திக்கிறது இருக்கட்டும், ஆனால் அதை நைட்டு போய் ஈவினிங் போய் சிந்திச்சோம் பார்த்தீங்களா, அது வளருது. எண்ணத்தை ஆரம்பத்திலேயே வளர்த்துடணும் அப்படின்னு பகவான் தான் பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்கிறார். அர்ஜுனனுக்கு சொல்கிறார், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான். அர்ஜுனனுக்கு புத்தி நாசம் ஆகிப்போச்சு, மோகம் வந்துருச்சு. தாழ்வான பொருளை தான் உயர்வாக பார்க்குறான். இந்த புரோஜனம் இல்லாத ஜனங்களை இவங்களை அழிக்கக்கூடாதே, அவங்க அப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு அவங்கள உயர்த்தி பேசுகிறான். திரௌபதியை துன்பப்படுறாங்க, அது கவலை விட்டுட்டான். அவங்க தான் சண்டைக்கு காரணமாக இருக்கிறவங்க. சொந்த மனைவியை துகில் உரித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினவங்களாம் இருக்கிறான். என் தொடையில் உட்காருன்னு சொன்னான் துரியோதன். அவமானப்படுத்துன்னு சொல்லி சொன்னவன் கர்ணன். கைகட்டி வேடிக்கை பார்த்துருந்தார் பீஷ்மர். அவ்வளோ பலசாலி. நினச்சா அந்த 100 பேரையும் சுண்டு விரலை தட்டி அமைச்சிடுவார். அது நியாயம்னு சொல்ல அநியாயம்னு சொல்ல மாட்டேங்கிறார். வாய் பேசாமல் இருக்கிறார். துரோணாச்சாரியார் எல்லா ஒழுக்கத்தையும் அறிஞ்சவர், தலை குனிஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். போர்க்களத்தில் எப்போ பேசுகிறான்? எல்லா லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்தாச்சு. அவங்கெல்லாம் கேம்ப் அடித்து நின்று இருக்கிறாங்க. எத்தனை நாள் சண்டை நடக்கும்னு தெரியல. அங்கே இவங்களுக்கு சாப்பாடு தயாராகிருது. குதிரைகளுக்கெல்லாம் தீனி போடணும். அப்புறம் கூர் மழுங்கி போனால் அதை கூர் பண்ணுறதுக்கு கொல்லர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. மருத்துவர்கள்லாம் அடிப்பட்ட ரணத்துக்கெல்லாம் மருந்துகளை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ப்ரிப்பரேஷன் நடந்து அங்கே இருக்குது. இங்கே எல்லா சோல்ஜர்ஸுமே அப்படியே உணர்வோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நான் செய்ய மாட்டேன் சண்டைன்னு போர்க்களத்தில் பிடிவாதம் பிடிக்கிறான். அவனுக்கு சொல்கிறார், இவங்களுக்கெல்லாம் அசோசியான அன்பசோசத்துவம், கவலைப்படக்கூடாததுக்கெல்லாம் கவலைப்படுறியடா, இவங்களுக்கெல்லாம் அருகதையே இல்லையடா அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் மன்னிச்சிடலாம், இவங்களை மன்னிக்கவே முடியாது. இவங்களுக்காக கவலைப்படுறியே நீ பிரஜாதபாதாம்ச பாசசே, ரொம்ப அறிந்தவன் மாதிரி நீ பேசுறியடா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் இது சொல்கிறார், இப்படி தான் நீ விட்டினா கடைசியில் பிரயோஜனம் இல்லாத போயிடுவ, எதுக்கும் யூஸ் இல்லாத போயிடுவ அப்படின்னு சொல்ற. அவா அறுத்தலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவாங்கிறது எங்கே பிறக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த செயின் ஆஃப் தாட்ஸ் இது எப்படி நடக்குது? விஷயம், புலன்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதை தான் சொல்கிறார். முதல் புலன்கள் சந்திக்குது லைப்ரரியில். அந்த உதாரணமே எடுத்துக்கோ, இல்லைன்னா காஃபி கூட எடுத்துக்கலாம். முதல்ல புலன்களுக்கு டிகிரி காஃபி அறிமுகமாகுது. அதை பற்றி நினைப்பு உண்டாகுது. எங்கே நினைப்பு உண்டாகும்? சித்தத்தில் உண்டாகும். சித்தத்தில் நினைப்பு உண்டாகுன மனசில் என்ன ஆகும்? ராகத்வேஷம் உதிக்குது. இது பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுது. உடனடியாக பழைய சுக்கு காஃபி, அம்மா போட்ட காஃபியெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு காஃபியா, இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க, குடித்தா அதை தான் குடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு. அப்போது இது மேலே ஒரு மதிப்பு குறைவும், அதுக்கு மதிப்பு இல்லாதது மேலே மதிப்பும் இவன் ஏற்றி வச்சுக்கிறான். இது மோகம். இப்போ புத்தி கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி சண்டை கிண்டா பிடிச்சி ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, இந்த காஃபி விஷயத்திலே கொலை கூட நடக்கும். இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு. அவன் காஃபியில் சொல்ல, சார் என்னுடைய கேரக்டரே அசிங்கம் பண்ணிட்டான் சார் அப்படின்னு. காஃபியில் தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அப்படி தான் சார் அவன் அப்படின்னு அவங்க சொல்லுவேன். இப்படி சாதாரண விஷயம் கூட கொலைக்கு போய் நிற்கலாம். இப்போ அர்ஜுனனுக்கும் அதை எடுத்துக்கலாம்.
எல்லாம் இப்படி தான் போகும். இந்த செயின் ஆஃப் தாட்டை நம்ம நிறுத்தணுன்றதுனால இந்த படத்தை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, ரோஜாப்பூ, இது விஷயம். அதுக்கப்புறம் இந்த கண்ணு மூக்கு காதெல்லாம் வரைஞ்சிருக்கல, அவன் தான் ஒரு ஆள். பும்சக விஷயான், விஷயம் எங்கே இருக்குது? ரோஜா. பும்சக பக்கத்தில் இருக்கிறவன். இப்போ இந்த ரோஜாப்பூ அந்த விஷயங்கள் என்ன பண்ணுது? சங்கம் ஏற்படுது, தொடர்பு ஏற்படுது. நினச்சி பார்க்குறா ரோஜாவை. ரோஜாவுக்கு பயிலாக வேற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றியே நினச்சி பார்க்குறான். அது சித்தம். அது நினச்சி பார்க்கும் பொழுது, அது நினச்சி பார்க்குறது என்ன காரணம்? மனம் இந்த புலன்களோடு சம்மந்தப்படுது. நேரடியாக இந்த வரிசையில் தான் நடக்கும். விஷயம் ரோஜாப்பூ, புலன்கள் இந்த சத்வ சரிச ரூபரசகந்தம்ங்கிற புலன்கள். இந்த புலன்களாக அனுபவிக்குது மனம்தான். இந்த மனம் அந்த பொருளை பார்த்த உடனே, இந்த பொருளை கேட்ட உடனே, பொருளை ருசித்த உடனே, பொருளை தொட்டு பார்த்த உடனே, இந்த ஐந்தாலும் அது உணரும்போது அதுக்கிட்ட கிளர்ச்சி ஏற்படலாம். ஆனால் சில சமயம் தளர்ச்சியும் ஏற்படலாம். பிடிக்காத பொருளை அது பார்த்துடுச்சுன்னா ஒரு தளர்ச்சி, பிடிக்கிற பொருள் பார்த்துச்சுன்னா கிளர்ச்சி. கிளர்ச்சிக்கு ராகம், அது பேர் அவா. இங்கே தான் அவா. இதுக்கு எல்லாம் வரப்போகுது. அவா எங்கே தோன்றுது? மனதில் தான் உதிக்கும். மனதில் உட்கார்ற பற்று, அந்த சங்கம், அந்த சங்கம் பேரு தான் அவா அப்படின்னு பேரு. சங்காத் சஞ்சாயதே காமக. இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும்பொழுது இந்த மனதில் ஒரு விருப்பம் ஏற்படுது இல்லையா? அந்த விருப்பத்தை தான் நம்ம கிளர்ச்சிங்கிறோம். உடனடியாக தளர்ச்சியும் வரும். அவங்க லேட்டாக வராங்க, சொல்லபடி செய்யறதில்ல, கொஞ்சம் மாற்றி பேசிட்டாங்க. முதல்ல வேறு சொன்னாங்க, அப்புறம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, இந்த பொண்ணு நேர்மை இல்லாதவள் மாதிரி தெரிகிறாளே, ஆனால் நல்லா தானே இருக்கிறா. ஒரு பக்கம் கோபம் வருது, ஒரு பக்கம் காமமும் வருது. காமம் குரோதம் அவன் அல்லாடுறான். அவன் நிச்சயம் பண்ணவே முடியல. ஒன்று கோபத்தினால புத்தி நாசமாயிடான். இனிமேல் அவன் இந்த பக்கம் வர முடியாது பண்ணிடுறேன்னு எதிர்கட்சிக்கு போயிடுவான். இல்லை வேறு யாராவது பழகிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை அழிச்சிடணும் அப்படின்னு போவான். எதாவது அவங்கள அவமானப்படுத்தணும்னு போகிறான். அது புத்தி நாசம் தானே. ஒருவேளை மிகுதியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சின்ன சின்ன தப்பெல்லாம் என்ன பண்ணுறது, விட்டுடலாம் அப்படின்னு உயர்த்தி பேச ஆரம்பிச்சிடுவான். அவங்க மற்றவங்களாம் சொல்லுவாங்க, அது பொய் சொல்கிற பொண்ணுடா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றா சொன்னால் யார் தான் பொய் சொல்லலை, எல்லாம் பெரிய புத்தர்களா அப்படின்னு சப்ப கட்டுவான். இதெல்லாம் புத்தி நாசம். மனம் உணர்ச்சி வசப்படுது. அதுக்கிட்ட உணர்ச்சியும் உணர்வும் இருக்கும். உணர்ச்சிங்கிறது பிரத்யயம். கண்ணால் சிவப்பு பார்க்கலாம், காதால் நாத ஒலி கேட்கலாம். இது வீணை, வயலின், இது ஆம்பளை பேசுகிறான் பொம்பளை பேசுகிறாங்கலாம் கேட்டுக்கலாம். நாக்கால் புளிப்பு, சுவைப்பு, கருப்பு இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் தொடு உணர்ச்சினால் இது வழுவழுப்பு, இது கொரகொரப்பு, இது சூடு, இது குளிர்ச்சி, இது இதமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் மனம்தான் பார்க்குது. அதை பிரத்யயம் அப்படிங்கிறோம். வெறும் பிரத்யயம். அந்த இடத்துல உங்களுக்கு ஆசை வந்துடுச்சா? இன்னும் உண்டாகலை, அது பிரத்யயம் பண்ணுச்சு. உடனடியே பாவனையும் உண்டாகும். அது பேர் உணர்வு. உணர்ச்சி வந்த உடனே உணர்வு. இந்த மனம் என்ன பண்ணோம்? எதை பொருளை அது உணர்ந்தாலும் உணர்ச்சி பெற்ற உடனே அதை பிடிக்குது பிடிக்கலை அப்படின்னு இருக்கும், இல்லை சமாதானமாக அமைதியாக இருக்கும். அதனால் 3 உணர்வுகள் அதுக்கிட்ட வரும். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கிளர்ச்சி, தளர்ச்சி, சாந்தம். இவங்க மனசு இந்த 3ல் தான் எப்பவுமே இருக்கும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சாந்தமாக இருக்குது. இங்கே கிளர்ச்சி இல்லை. இந்த கதை சொல்லும்பொழுது கிளர்ச்சி இருக்கலாம். சில விஷயங்களை நான் வெறுப்பு தரக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்போது தளர்ச்சி வரலாம். இப்போ இந்த தகவலை அறியும் பொழுது நீங்கள் சாந்தத்தில் இருக்கிறீங்க. உண்மை எப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மனம் இந்த உணர்வுகளில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் மனம் விஷயத்தை பார்த்த உடனே கடும் கோபம் அடையும். சில பேருக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே வரும், சில பொருளை பார்த்த உடனே வரும். வீட்டில் போன உடனே அவன் பேண்ட்லாம் தொங்குறது பார்த்தானே வந்துட்டானா, அவன் செருப்பை பார்த்த உடனே கோபம் வரும். இவனுக்கெல்லாம் ஒரு செருப்பு. ஒரு பொருளை பார்த்து, ஒரு ஆளை பார்த்து
ஒரு சம்பவத்தை பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது நினச்சி பார்த்தா கூட வந்துடும் மனசு. இப்படி தான் கடுங்கோபமாகும். இதுக்கு இன்னும் கலர்லாம் மாறும். இதுக்கு வந்து ரிமோட்டில் போட் பண்ணணும். இது ப்ளூ கலரில் காட்டும், பச்சை கலரில் காட்டும். இப்போ நம்ம மனமும் ஏதாவது ஒரு கலரை காட்டிக்கிட்டே இருக்கும். கோபத்தை காட்டும், அந்த நிமிஷத்துக்கு மறுபடியும் குளிர்ச்சியை காட்டும், அப்புறம் ஆசையை காட்டும், அன்பை காட்டும். இந்த உணர்வுகளாக இந்த மனசு இருக்குது. அதில் நமக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் அவான்னு சொல்கிறோம், பிடிக்காத விஷயத்தெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிறோம். இப்படி வச்சுக்குவோம். அவ்வளோதான் அது பண்ணுச்சு. ஆனால் புத்தி என்ன பண்ணு தெரியுங்களா? அந்த அவாவை வளர்க்க பார்க்கும். அந்த வெறுப்பை நீக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணும். குரோதத்துக்கும் திட்டம் போடும், காமத்துக்கும் திட்டம் போடும். காம குரோதம் ரெண்டுத்துக்கும் திட்டம் போடுற வேலை புத்தி தான். மிருகங்களுக்கு அது கிடையாது. மிருகங்களுக்கு இந்த புலன்களும் மனசும் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி, புத்திக்கு பின்னாடி அகங்காரம்னு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அவர் தான் நான் என்பவர். அவர் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் சேர்ந்தவர் தான் அவர். இது எல்லாத்தையும் கண் பார்க்கும் பொழுது அகங்காரம் தான் மனம் வழியாக பார்க்கிறது. காது கேட்கும்போது அகங்காரம் தான் காது வழியாக கேட்கிறது. அகங்காரம் தான் கோபப்படுகிறது மனதினால. அகங்காரம் தான் வெட்கப்படுது மனசுனால. இப்போ மனசு என்ன பண்ணுது? ஒன்றுமே செய்யலை, ஒன்று உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அந்த உற்பத்தியை நானுன்னு உணர்ந்து பாருங்க, அது பேர் அகங்காரம். அப்போ அகங்காரம் தான் இத்தனையும் பண்ணுறான். அகங்காரம் தான் பார்க்குறவன், கேட்குறவன், முகர்றவன், தொடர்றவன். அவன் தான் கோபப்படுறவன், விருப்பப்படுறவன், அன்புப்படுறவன் அவன் தான். இப்போ அகங்காரம் அவன் தான் புத்தியாக இருந்துக்கிட்டு சிந்தனை பண்ணுறான், திட்டம் போடுறான், மோகம் அடைகிறான். இப்போ எத்தனை யாருக்கு? அகங்காரத்துக்கு தான். அகங்காரம்தான் புலன்களாகவும் மனமாகவும் புத்தியாகவும் இருக்குது. அந்த புத்திக்கு விஞ்ஞானம்னு பேர், மனசு வந்து பாவனைன்னு பேர். பாவனாத்மாவாக இருக்கிறான் இந்த அகங்காரம். சில நேரங்களில் விஞ்ஞான ஆத்மாவாக இருக்கிறான். ரெண்டுத்தையும் இதையும் விட்டுட்டு வெறும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பிரத்யேக ஆத்மாவாக இருக்கிறான். சும்மா வெறுமனே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மனமும் புத்தியும் தொடர்ந்து நம்மக்கிட்ட அகங்காரமாக இருந்து வேலை செய்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் அவன் கையாண்டுக்கிட்டே இருக்கிறான். சில சமயம் மனம் உணரும், புத்தி அறியாது. சில சமயம் புத்தி அறிஞ்சிருக்கும், மனசு உணர்ந்து இருக்காது. அப்படி கூட விஷயம் இருக்குது. இப்போ ஒருத்தனுக்கு கும்பகோணம் காஃபி, அது சொல்லிட்டேன், அதையே நம்ம பிடிச்சிக்குவோம். அதை குடிச்சிட்டான். நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்களா கும்பகோணம் காஃபின்னு? அப்போ உங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் உணர்வு இருக்குதா? எல்லாரும் குடிச்சிட்டிங்களா? அப்பெல்லாம் உணர்வும் இருக்குது. உணர்ந்து நீங்கள் உணரலை, அறிவு மட்டும் இருக்குது. இன்னும் கடையில் தெருவெல்லாம் பார்த்துருக்கோம். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. அப்போது இவருக்கு அறிவு இருக்கிறது, உணர்வு இல்லை. சில பேருக்கு அவர் குடிச்சிருக்கிறான், கிராமத்துக்கு அவன் போர்டெல்லாம் படிக்கலை, அன்றைக்கி தான் காரில் இறங்கணும், அவனுக்கு விரும்பி இதை குடிச்சிருக்கிறான். அவனுக்கு உணர்வு இருக்குது, அறிவில்லை. அப்புறம் வந்து என்ன சார் கும்பகோணம் காஃபின்னு போட்டிருக்கான், அது என்ன சாருங்கிறேன். அட நீ குடிச்சி அதுதான் ஏன் அது. அப்போ உணர்வுக்கு அப்புறம் அறிவும் வந்துடுது. இப்போ அறிவு இருக்கிற இடம் புத்தியில், உணர்வு இருக்கிற இடம் மனசில். ரெண்டுமே சேர்ந்தாதான் நமக்கு முழுமையான அறிவு கிடைக்கும். இல்லைன்னா உணர்வு அறிவு மட்டும் இருக்கும், நம்ம உணர்வு மட்டும் இருக்கும், அறிவு இருக்காது. இல்லைன்னா அறிவு இருக்கும், உணர்வு இருக்காது. இதனால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அகங்காரத்துக்கு அவன் கர்த்தா போக்தாவாக மாறிடுறான். இந்த காஃபியை எப்படியாவது வாங்கி குடிச்சிடணும் அப்படிங்கிற போது அவன் கர்த்தா, அது குடிக்கும்போது அவன் போக்தா. இது தான் கும்பகோணம் காஃபியா அப்படின்னு தெரிஞ்சால் அவன் ஞாத்தா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவர் போகிறார், பாருங்கள் ஒரு சொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் கையில் கேட்குறாரு, ஒரு சொட்டு ரசம் உள்ளே விடுறாங்க. அவர் எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சு பார்த்தோன்னே அப்போ உணர்றாரு. உணர்ந்து பார்த்து, ரசம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறங்க அப்படின்னு, கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படிங்கிறாரு. இப்போ அறிவு, உணர்வு இப்போ அறிவாயிடுச்சு. எது பத்தலைங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இல்லை நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்குதுங்கிறார். குறையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ புத்தி வேலை செய்யுது. இப்போ மனது வந்து அது ரசம்னு உணர்கிறது, உப்பு குறைவுன்னு உணருது. ஆனால் உப்பு தான் குறைஞ்சிருக்குன்னு புத்தி தான் நிச்சயம் பண்ணுது.
அப்போ புத்தி நிச்சயம் பண்ண உடனே அவர் வந்து அதை சாப்பிட்டார் இல்லையா, அது பேர் போக்தா. உப்பு குறைஞ்சதுன்னு சொன்னார் இல்லையா, இது ரசம்னு சொன்னார் இல்லையா, அவர் ஞாதா. அப்போ நீங்களே போட்டுருங்க அப்படின்னா அவரு தான் தெரியுமில்ல. பார்த்தாரு ஒரு கிண்ணம் இருக்குது, 4 பேருக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு சிட்டிக்கை போட்டோம்னா 2 சிட்டிக்கை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு போட்டார்னா அவர் கர்த்தா. இதெல்லாம் யார் பண்ணது? அகங்காரம். அகங்காரத்தான் கர்த்தா போக்தா. புத்தி வெறும் அறிவை கொடுக்கும், நான் அறிந்தேன் இவன் தான் சொல்லணும். மனம் உணரும், நான் உணர்ந்தேன் இவன் தான் சொல்லணும். அகங்காரம் அங்கே இல்லைன்னா மனமும் உணர்ந்தும் பிரயோஜனம் இல்லை, புத்தி அறிந்தும் பிரயோஜனம் இல்லை, கண்ணு பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருக்கும். சில பேர் அப்படி இருப்பாங்க, திக் பிரம்ம பிடிச்சி உட்கார்ந்து இருப்பான். அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், கோமாவில் இருக்கிறாங்கல்ல, அவன் ஒன்றும் கண்ணு திறந்துருக்கான் பார்க்க மாட்டான், காது திறந்துருக்கும் கேட்க மாட்டான். அகங்காரம் இருக்கும், ஆனால் அகங்காரம் வேலை செய்யாமல் எதிலும் பிறந்தாமல் எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கும். நாம் கூட சில சமயத்தில் உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்ம அகங்காரம் வேறு ஏதோ சிந்தனையில், பழைய சிந்தனையில் போயிடும், சித்தத்துக்குள்ளே போயிடும். இப்போ கண்ணு திறந்துருக்கும், விஷயம் உள்ளே போகும், மன உணர்வே காட்டாது, புத்தி எதுவும் நிச்சயம் பண்ணாது, அப்படியே இருப்பாங்க. அப்புறம் தொட்டு என்னங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு, அப்படி 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 அப்படின்னு சொல்கிறார். இப்போ மறுபடியும் அகங்காரம் இந்த புலன்களோட சம்மந்தப்படுது. இப்போ அகங்காரம் தான் நான். அந்த அகங்காரம் தன்னை என்னவா நினைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனம் புத்தி என்ன நினைக்குதோ அதுதான் தானாக நினைக்குது. புத்தி என்ன அறியுதோ அதை நான் அறிந்தேன்னும், மனம் என்ன உணர்ந்ததோ அதை நான் உணர்ந்தேன்னும். இது ரெண்டுத்தை வச்சு நான் அறிந்தேன், இதை பயன்படுத்தி எதை செய்தாலும் நான் செய்கிறேன், ஏதாவது ஒன்று செய்துட்டு இருக்கோம். அகங்காரத்தில் இதுதான் பிறக்க போகுது அடுத்த பிறவி. அடுத்த பிறவி பிறக்கிறது என்ன காரணம்? இப்போ இந்த அகங்காரம் இந்த மனம் புத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த உடம்பை விட்டு வெளியே போகும். ஆத்மா எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்கலாம். ஆத்மா உடம்புல இல்லை, அது எல்லாவற்றும் இருக்குது. அதனால் அந்த ஆத்மாவை பெரிய கோடு போட்டு அந்த பக்கம் போட்டுட்டேன். ஆத்மா உடம்புலையும் இருக்குது, பூலையும் இருக்குது, கண்ணிலையும் இருக்குது, மனசுலையும் இருக்குது, புத்தியிலும் இருக்குது, அகங்காரத்திலும் இருக்குது. ஆத்மா எல்லாம். ஆத்மா வெளியே போச்சுன்னு சொல்லக்கூடாது, அகங்காரம் தான் வெளியே போகுது. அகங்காரம் எதோட போகும் வெளியே அப்படின்னா, கூடவே புத்தியையும் மனசையும் சித்தத்தையும் இந்திரியங்களும் எடுத்துகிட்டு போகும். விஷயம்லாம் எடுத்துகிட்டு போகாது, அது அங்கே பூமியில் தான் கிடக்கும். இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு போயிடும். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார்? இன்னொரு உடம்புக்கு போவார். அந்த உடம்பு சொர்க்கலோகத்திலையும் இருக்கலாம், அடுத்த உடம்பு இந்த அகங்காரத்து. அல்லது இந்த அகங்காரத்துக்கு நரகலோகத்தில் வந்து உள்ளே போட்டுருவான். இல்லைன்னா அந்த அகங்காரத்துக்கு புழு, பூச்சி, கோழி, மீன், நத்தை, பாம்பு ஏதாவது ஒன்றில் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு உடம்பு கிடைச்சிடும். இப்போ உடம்பு விட்டு உடம்பு போகிறது யார் அப்படின்னா அகங்காரம். அகங்காரம் தனியாக போகுது. எப்போவுமே அகங்காரம் கர்த்தா போக்தா ஞாத்தாங்கிறதுனால செய்வதற்கு இந்திரியங்கள் வேணும், அறிவதற்கு இந்திரியங்கள் மனம் புத்தி வேணும், அப்புறம் உணர்வதற்கும் மனம் புத்தி எல்லாமே வேணும். இந்த தொகுதியாக போகிறதுனால அவன் பேர் ஜீவன்னு பேர். இப்போ இந்த அகங்காரம் ஏன் இன்னொரு உடம்பு போச்சு இப்போ கண்டுபிடிக்கணும். பார்த்தோம்னா ராகத்வேஷம் தான் காரணம். ராகத்வேஷம் தானே காரணம். அதில் துவேஷம்னு சொல்லலாம், ராகம்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். இந்த ராகத்தை அவான்னு சொல்கிறோம். அவா. சில பேர் சாவும்போது அனுபவிக்காமே செத்துட்டாருங்க, அவருக்கு பெரிய ஆசைங்க அப்படின்னு. அவா கெட்டுடுதுங்க, அவா கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்க அடித்து துரத்திட்டாங்க, பாவம் அவா கெட்டு போச்சு அப்படி. அது ஏதோ ஆசைப்பட்டான் அப்படின்னு. இப்போ எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க தினமும். ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதும் ஆசை தானே உண்டாகுது, இந்த மனசில் ராகம் தானே உண்டாகுது. அதை தான் அவர் சொல்கிறார். சங்கத்தினால் காமம் உண்டாகிறது. இந்த காமத்தை அவன் நிறைவேற்றணும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் காமம் உண்டாகுது, அவா உண்டாகுது, அதை நிறைவேற்றணும் இல்லையா? நிறைவேறலைன்னா அந்த மனசு எப்படி இருக்கும்? நிறைவேறாத மனசு, நிறைவேறாத அகங்காரம். இந்த அகங்காரம் எப்போவுமே நிறைவேறாமலே இருக்கிறது காரணமே ஆசை தான். சரி, இந்த அவா நிறைவேறிடுச்சுன்னா என்ன ஆகும்? அகங்காரமும் நிறைவேறிடும் இல்லையா? திருப்தி அடைஞ்சிடுமில்ல? அப்படி ஆகிறது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நிற்கும். ஏன்னா 5 புலன் கொடுத்துருக்குறாங்க.
அப்போ மனமும் எத்தனை மனம் இருக்குது, இந்த மனங்களும் பலவிதமாக இருக்கும். இவ்வாறு இந்த ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை. ஒருவன் ஆசையை ஒரு பொருள் வாங்கிட்டான், ஏதோ கஷ்டப்பட்டு இங்கேயும் கடன் வாங்கி 80,000 டவுன் பேமெண்ட்டு கொடுத்து, யாரோ ஒரு சிபாரிசு கடன் கொடுத்து ஒரு மாருதி காரு வாங்கியிருக்கிறான். அது இன்னும் ஒரு 8 லட்சமோ 7 லட்சமோ. மாதம் நான் 10,000 கட்டிடுறேன் சார், இன்னும் இஎம்ஐ 7 வருஷம் 8 வருஷத்துக்கு போட்டிருக்கிறான். அதை கட்டிகிட்டு இருக்கிறான். வாங்கும்பொழுது அது மேலே தீராத ஆசை. எத்தனையோ பேர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் விசாரித்து எல்லாம் பண்ணி ஒரு காரை கண்டுபிடிச்சி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான். இப்போ ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ ஆனந்தமாக இருக்கிறானா? இல்லை. 30ஆம் தேதி முடிஞ்சு 1ஆம் தேதி டியூ கட்டும் பொழுது தெரியும். அதுக்குள்ளே அந்த காருக்கு போட்ட செலவு எவ்வளோ, உள்ள அதுக்கு கவரிங் போடணும், மேலே வீட்டில் கொண்டு போய் வச்சா மூடி ஒன்று போடணும், அதுக்குள்ளே இன்னும் அடிஷ்னல் செட்டப்லாம் அப்போல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டணுங்கிறாங்க, பின்னாடி அவங்க குழந்தைங்க பேரெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டணும். இப்படிலாம் மாத செலவே இந்த காருன்ற பேச்சில் ஒரு 1000 ரூபாய் ஆகிட்டே இருக்குது. பெட்ரோலும் 2000 ரூபாய் அவன் போடுறான். கூட வேறு இஎம்ஐ வேறு 10,000 ரூபாய் கட்டணும். அடுத்த மாதம் போகிறான். சும்மா இருக்குது அதில் காரு. டூர் போகணும், டூர் போகணுங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம். அப்போ போகும்போது தடபடலாம் அரேஞ்ச்மெண்ட்டு. அப்போது என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கார் வாங்கின திமிரு, பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஆடுறான். நாங்கள் வயசாகிட்டோம்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு அம்மா சண்டை பிடிக்கிறாங்க. ஒரே மூஞ்சை தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அப்பா சொல்லார், எதுக்கு அவன் சின்ன குழந்தைங்க போகிறாங்க, நீ எதுக்கு பண்ணுறன்னு அவங்கள சண்டை வந்துடும். இந்த குடும்பமே நிறைவேறாத மனசில் தான் இருக்குது. இப்படியே இந்த கார்னால் ஒரு பெரிய பெரிய தொடர்கதை எழுதிடலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசையிலும் பின்னாடி எத்தனை கதை இருக்குது தெரியுங்களா? எல்லா கதைகளுமே ஆசையிலேருந்து தான் பிறகுது. இந்த ஆசை முடியுதான்னு கேட்டோம்னா முடியவே மாட்டேங்குது. ஆசை ஆசையோடு இருந்தால் பரவாயில்ல, குரோதத்தையும் சேர்த்துல வந்துருக்குது. இந்த ஆசையும் குரோதமும் சேர்ந்து வந்ததுன்னா என்ன ஆகும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அது கட்டாயம் அவனை பிறக்க வைக்கணும். காமத்தினால இவன் தர்மங்களை செய்ய வேண்டாம். அவன் கர்த்தாவாயிடுறான். ஆசை இருந்தால் கர்த்தா இல்லை, அவன் செய்தாகணும். இல்லை, அகங்காரம் ஆசைப்பட்டுடுச்சுன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது செய்தாகணும். நிறைவேற்றது செய்தால் எல்லாரும் திருப்திப்படுத்த முடியுமா? ஒரு குடும்பத்தில் கார் வாங்க வேண்டாம்னு சொன்ன கேட்டானா அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா. ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அது காருக்கு இதெல்லாம் பத்தலைன்னு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இத்தனை பேரும் பண்ணும் பொழுது இந்த மனசு என்ன ஆகுது? சிதறண்டு போகுது இல்லையா? இது பேர் தான் புத்தி நாசங்கிறாங்க. அப்புறம் எரிச்சல் சத்தம் போடுவான் பாருங்க, அதுதான் சித்த பிரமை, ஸ்மிருதி விப்ரமக. இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்களாம் பார்க்குறீங்க. பகவான் சொல்கிறார், அவாலேருந்து ஆசமிக்குது. ஒரு பொருளை கண் பார்க்கலாம், அதோடு விட்டுட்டோம்னா ஆசைக்கு இடமே இல்லை. ஆனால் அதை பற்றி சிந்திக்கும் பொழுது தான் ஆசையாக மாறுகிறது. அது சொல்கிற தியாயத்தே, அதை நினைத்து பார்க்கும்போது தான் அதோட ஒரு சங்கம் உண்டாகிறது. தொடர்ந்து அது சங்கம் தொடர்பு உண்டான உடனே அது காமமாக மாறுது. அவாவை அங்கேயே நிறுத்திடுங்க. கடையில் பார்த்தீங்களே அங்கேயே போட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு யோசனை பண்ணாதீங்க. லைப்ரரியில் பார்த்தியா வீட்டுக்கு நினச்சி பார்க்காத. இப்படி இருந்தால் தொந்தரவே இல்லை. அவன் முக்தி அடைஞ்சவன். அப்போ ஞானம் பெற்று முக்தி அடைஞ்சு எப்படி இருப்பான்னா, அவனுக்கு ஆசையே இல்லைல்ல. அவன் கண்ணால் பார்க்குறான், பேசுகிறான், அனுபவிக்கிறான். ஆனால் வீட்டில் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, அதை வளர்க்க விரும்புவதில்லை. அது பேர் வளர்க்க விரும்பினோம்னா அந்த ஆசையை, அது பேர் ஸ்பிருக அப்படிங்கிறான். ஸ்பிருகன்னா அது வளர்க்கணும். அப்படியே வீட்டுக்குள்ளே யோசனை பண்ணி எங்கெல்லாம் சுற்றணும், எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னு சந்தோஷமாக அதை யோசிப்பாது ஸ்பிருக. ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டான்? அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நான் எவ்வளோ ட்ரூவாக நான் லவ் பண்ணேன், எவ்வளோ நான் விட்டு கொடுத்தேன், ஆனால் அவங்க ஒரு வார்த்தையில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு மேலேயே இப்போது கோபம் வருது. அது விக்னமனா. இந்த மனம் விக்னம் அடையுது. உத்விக்னமனா, அதுவும் பகவத்கீதையில் சொல்றாரு. இந்த ஞானி இந்த ஆசையை வளர்க்கறது இல்லை, ஸ்பிருகாவும் பண்ணுறது இல்லை. அந்த ஆசைக்கு குரோதம் வருதில்ல, அதை குறித்து மனதும் உத்விக்னமாக அடையிறதில்லை. அனுத்விக்னமனா விகத ஸ்பிருகா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன? அவனுக்கு வீத்தராக பயக்குரோத,
அவனிடந்து பயமும் குரோதமும் ராகமும் அழிந்து போகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போ நம்ம திருவள்ளுவர் அழகான பாடங்களை நம்ம சொல்கிறார், அதை கேட்போம். 361வது முதல் குறள். அவா என்ப சொல்லுங்க. எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து. இப்படி சொல்றார். எல்லா உயிருக்கும், மனிதன் மட்டுமல்ல, தேவர்களுக்கும் மிருகங்களுக்கும் புழுப்பூச்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் உயிர்கள், எல்லா உயிருக்கும்ட்டார். நாங்கள் நம்மளை மட்டும் குறை சொல்லலை. அவா என்பது, ஆசை என்பது எஞ்ஞான்றும் எப்பொழுதுமே தவறாமல் தவா பிறப்பீனும் வித்து, கட்டாயம் பிறப்பை கொடுத்துரும். எல்லா உயிர்களும் ஏன் பிறக்குதுன்னா ஆசையினால் தான் பிறகு. இப்படி தானே ஆரம்பித்தோம். அவா என்ப எல்லா உயிருக்கும், எல்லா உயிர்களுக்கும் ஆசை என்பது தான் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் தவறாமல் தவா பிறப்பீனும் வித்து, உடம்பை கொடுக்கறது இதுதான் அப்படின்னு. ஒரு வாழ்நாள் முழுக்க நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறான். ஒருத்தர் இசைக்கலைஞர் மேடையில் பாடி கைத்தட்டி அவர் இன்னொரு கச்சேரிக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிக்கு புக் பண்ணாங்க. எனக்கு தெரியும் சார், அவங்க மார்கழி மாத பஜனில் காலையில் பாடிட்டு போனாங்க சார். அது யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் போனாங்க, அவங்க குரல் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கோயிலில் பாட சொன்னாங்க சார். எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கோயில் பாட்டதுக்கப்புறம் ஒரு 10 இடத்துக்கு அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இன்றைக்கி திருப்பதியில் அவங்க பாடுறாங்க சார். முக்கியமான ஒரு சிங்கர். இன்றைக்கி அவங்களுக்கு கச்சேரிக்கு மட்டும் 75,000 80,000 கேட்குறாங்க ஒரு கச்சேரிக்கு. பாருங்கள், கூடி சீக்கிரத்தை தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்துருவாங்க, பத்மபூஷனும் கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு. இவனுக்கு வைத்தறிச்சல் இருக்குதுல்ல. இவன் பாடுறவன் தானே இவர்த்தையும் பேசுகிறான். என்னை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் தெரிஞ்சு பார்த்த பொண்ணு சார், நான் சொல்லி கொடுத்தேன் சார், இப்படி பாடுமா இப்படி பாடுமா நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இவனுக்கு ஆசை இருக்குது இல்லையா. இப்போ அந்த பொண்ணு என்னன்னா, இப்போ பெரிய ஆள் ஆகிட்டால, இன்னும் அவளுக்கு கிடைக்க வேண்டாது இன்னும் ஒன்று இருக்கும் இல்லை, அது கொடுக்கலையே அப்படின்னு அவங்க எல்லாரும் 80 வயசு ஆயுசு ஆகிறாங்க. என்ன இருந்தாலும் சுப்புலக்ஷ்மி அம்மாவா, அவங்க பேர் என்ன, MS சுப்புலக்ஷ்மி, அந்த மாதிரி நமக்கு ஜனாதிபதி அவார்டெலாம் கிடைக்காம தானே போயிட்டோம், விடக்கூடாது நமக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசையோடு அவங்க செத்து போவாங்க. இவன் நான் சொல்லி கொடுத்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலே, என்ன கடைசி வரைக்கும் ஆயிட்டாங்களே, எப்படியாவது நம்ம பண்ணிடணும்னு தான் போகிறான். இப்படி ஒவ்வொருத்தருமே சாகும் பொழுது பல ஆசைகளோடு தான் சாகிறாங்க. அதில் பெரிய ஆசையும் இருக்குது, உயர்ந்த ஆசை. அதில் கூட கொஞ்சம் அதுக்கு தேவையான குட்டி ஆசைகள்லாம் இருக்குல்ல. ஒரு பாட்டுன்றது ஆசை மட்டும் இருந்தால் அது கூட மிருதங்கம் வேணுங்கிற ஆசையும் இருக்கும், ஹார்மோனி பொட்டிங்கிறது இருக்கணும், ஏதாவது ஒன்று கூட அந்த ஆசைகள் இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் வேணும். ஆசைகள் எப்பொழுதுமே குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இது பேர் அவான்னு பேர். நெருப்புக்கு எது மேலே ஆவா? நெய் ஊற்ற மாட்டாங்களா, இன்னொரு குச்சி போட மாட்டாங்களா அப்படின்னு தான் குருடனுக்கு எது மேலே ஆக? கைத்தடி எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்குறது ஒரு ஆவா. ஒரு செடிக்கு என்ன ஆவா என்ன, படர்வதற்கு இடம் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, யாராவது தண்ணி ஊற்ற மாட்டாங்களா எனக்கு, அதுக்கு ஒரு ஆவா. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆசை எப்பொழுதும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வெயில் வந்ததுன்னா நிழல் வராதா, காற்று வீசாதா, காற்று விசு விசுன்னு வீதுனாக்கா நமக்கு குளிருக்கு ஏதோ போத்திக்கு கிடைக்காதா. எப்பொழுதுமே இந்த புலன்கள் அவாவி கொண்டிருக்கிறது, எதையாவது நாடிக்கொண்டிருக்குது, ஏதாவது பற்ற பார்க்கிறது, விஷயங்கள் மேலேயே போகுது. இதனால் அவாங்கிறது விஷயத்தில் போகிறதுனால கடைசி காலத்தில் நீ என்ன ஆசைப்பட்டியோ அப்படியே பிறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஏதோ ஆசைப்பட்டான் அப்படியே பிறந்துட்டான். அதனால் கடைசி காலத்தில் சாமியை பற்றி நம்ம ஆசைப்படணும், அப்படியே சாமியை நம்ம கூட்டிகிட்டு போயிடுவார். கடைசி காலத்தில் சாமி ஞாபகம் வரும்? யாருக்கும் சாமி ஞாபகம் வராது. வாழ்நாள் முழுக்க சாமி மேலே ஆசை வச்சுருந்தா அது வரும். வாழ்நாள் முழுக்க எல்லாத்து மேலே வச்சுட்டு கடைசியில் சாமி மேலே ஆசைன்னா அது எப்படி வரும்? வரவே வராது. நாம் தான் கோவிந்தா கோவிந்தான்லாம் சத்தம் போடுவோம். பக்கத்தில் ஏதாவது மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அவன் மாத்திரையை கூடுறா, டாக்டரை கூப்பிட்றான்னா கோவிந்தா சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்லுவான். சுப்பிரமணி எனக்கு இப்போ மருந்து கொண்டாடாங்கிறார். சுப்பிரமணியனா முருகர்,
முருகராவும் கூப்பிட்டான், பையனை கூப்பிடுறான். சொத்தெல்லாம் உனக்கு வச்சுட்டு போகிறேன், கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஆசையில் தான் சாகிறாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றி இன்னொரு உடம்பு எடுக்க வேண்டியிருக்கும். எல்லா உயிர்களுக்கும். கரப்பாம்பூச்சி கூட ஒரு ஆசை. ஆம்பளை கரப்பாம்பூச்சியாக பிறந்திருக்கலாமே, அமெரிக்காவில் பிறந்திருக்கலாமே, அதனுடைய ஆசை அவ்வளோதானே இருக்கும். அப்புறம் சரி, நம்ம வீட்டுக்குள்ளே தான் பறக்கிறோம், சாக்கடையில் தான் இருக்கிறோம், கொஞ்சம் பூவெல்லாம் சாப்பிட்ற தேனியாக பிறந்தோம்னா அப்படியே அழகாக மேலே எல்லாம் சுற்றிட்டு பூவாக நிறைய தேன் சாப்பிடலாமா? இந்த தேனியாக பிறந்த ஆசை போயிடுமான்னு. அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி ஆகணும்னு ஆசை. பட்டாம்பூச்சி ஆகணும்னா நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்குனே ஒரு ஆள் காத்துட்டு இருக்கிறாங்க, புழுவாக இருக்கவே விட மாட்டேங்கிறானுங்க, முதல்ல அவனாக மாறணும் அப்படின்னு ஒவ்வொரு உயிருக்கும் இன்னொரு பொன்றின் மீது ஆசை இருந்துகிட்டே இருக்குது. பிறவிகள் முடிவதே இல்லை. பூமியில் பிறந்தவனுக்கு ஆசை சொர்க்கலோகம் போகணும். சொர்க்கலோகத்தில் போனவரும் அவன் கேட்குறான், இது யார் இங்கே டான்ஸ் ஆடுறாங்களே, பெரிய நாடகம் இது தெரியலீங்களா, அவங்க ரம்பாங்க அப்படின்னு. ஓ, இவங்க பேர் ரம்பாவா, நல்லா இருக்க ஆடுறாங்க அப்படின்னு. நான் கூட சென்னையில் நான் பிறந்து வளர்ந்துரும்போது சினிமாவில் பார்த்துருக்குறேன். அவர் வேற, இது பொம்பளை வேறப்பா, இது இந்திரனுடைய சபையில் இருக்கிறவங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே அவங்கள பார்க்கல, இவங்கள பார்த்துட்டேன், ஆசை தீர்ந்துருச்சு, முடிஞ்சு போச்சா? இல்லை, இப்படியே ஆசைகள் சொர்க்கலோகத்திலையும் தொடருது. எல்லா லோகங்களையும் ஆசை இருக்குது, நரகலோகத்திலையும் ஆசை இருக்கும், பூமியிலையும் இருக்கும். எங்கே வாழ்ந்தாலும் ஆசைகள் இல்லை. ஆசை தான் பிறப்பு காரணங்கிறார். ஆனால் ஆசைக்கு ஒரு காரணம் இருக்குது, அது திருவள்ளுவர் சொல்லலை, அது பேர் அவித்யான்னு பேர். அது இன்னொரு கிளாஸில் நம்ம எடுப்போம். அதுக்கு குறள் இருக்குது, வண்டி கணக்காக எழுதி வச்சிருக்கிறார் திருக்குறளில். அடுத்த பாடு சொல்கிறோம். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு இவர் சொல்கிறார். எப்பவுமே ஆசை பற்றி சொன்னார் இல்லையா, ஆசையே கூடாதுன்னு நம்ம முடிவு கட்டிடக்கூடாது, ஆசையும் வச்சுக்கணுங்கிறார். ரெண்டாவது, எப்பவுமே தீசிஸ் ஆன்டி தீசிஸ் ரெண்டும் சொல்வார்ல, அப்புறம் சிந்தசிஸ் பண்ணுவார். அந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் இப்போ பாருங்கள். வேண்டுங்கால் வேண்டும், வேண்டுதல்னா வரேண்யம் அப்படின்னு அர்த்தம். அது போய் வரம்னு பேர். வரம் பெற்று வாங்கினேன்டான், வேண்டி பெற்றேன் அப்படிங்கிற வேண்டுதலுக்கு பேர் வரம்னு பேர். அப்புறம் நம்ம வேண்டிகிட்டே இருந்தால் கடவுள் என்ன வரம் வேணும் அப்படின்னு தான் கேட்குறேன். வரம்னா நமக்கு தெரியுது இல்லையா, அதுதான் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யவன பிரசோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தில் வேண்ட சொல்லுது. வேண்டு, வரேண்யம் வேண்டுக, பர்கோ தேவஸ்ய தீமஹி அந்த ஒளியாக இருக்கின்ற சூரிய பகவானுடைய ஞானத்தை நீ வேண்டு பெறு அப்படின்னு ஞானத்தை கேட்க சொல்லுது. ஒவ்வொருத்தனும் காயத்ரி மந்திரத்தில் காலையில் ஒரு பிராமண பையன் பூநூல் போட்டுட்டு செய்கிறான்னா அவன் டெய்லி பிரார்த்தனை என்ன கேட்குறான், ஞானத்தை கொடு, ஞானத்தை கொடுன்னு கேட்குறான். வேண்டுதல்னு வந்ததுன்னா ஞானம் தான் வேண்டணுங்கிறார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, ஏதாவது வேணும் நீ சாமி கிட்ட கேட்கணுன்னா பிறவாமை கொடுன்னு கேளு. அவையார் தானே சொல்ல, முருகா எனக்கு பிறவாமையை கொடு அப்படின்னு. ஒருவேளை பிறந்து விட்டால் உன்னை மறவாமையை கொடு, உன்னை மறக்காமல் இருக்கணும். அப்போ இருந்தாலும் உனக்கு பிறவாமை அடுத்த பிறகு கிடைச்சிடும் இல்லை, அப்படி அவையார் சொல்கிறாங்க. அப்படி வேண்டுங்கால் ஏதாவது வேணும் வேணும்னு கேட்டோம்னா ஆசைப்பட்டு கேளு, ஆனால் பிறவாமை கேளு அப்படின்னு சொல்கிறார். மற்றது வேண்டாமை வேண்ட வரும். அப்படி நீ வேண்டிட்டினா அவாவின்மைன்னு சொல்லக்கூடிய வேண்டாமையும் வந்துடும். அவாவின்மைங்கிறது வேண்டாமை, வேண்டுதல் எது பிறப்பு, பிறப்பின்மை. அப்போது அவா வந்ததுன்னா பிறப்பு வந்துடும். நீ பிறப்பு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அவா போயிடும். எப்படி ஆன்டிதீசிஸ் வேறு மெத்தடில். முதல்ல வாய்மைனப்பது யாதுங்கிறார். வாய்மைன்றது என்ன டெஃபினேஷன் பண்ணுறார், அப்புறம் புரைத்து இந்த நன்மை பொய்மையும் வாய்மை எடுத்துன்னு மாற்றி சொல்வார். எப்பவுமே திருக்குறளில் 2 குறள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லையும் பேசுவார், நெகட்டிவ் ஆங்கிள்லையும் அதை பார்ப்பார். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்ற அது வேண்டாமை வேண்டும் வரும். உடனே கூட உனக்கு ஆசையின்மையும் வந்துவிடும். அதனால் இப்போ நீ என்ன வேணும், பிறவாமை வேண்டும், அதுக்கு ஆசைப்படு. சார் பிறவாமல் இருக்கிறது எப்படி சார் ஆசைப்படுறது, பிறந்தாதான் சார் இன்ப துன்பங்களெல்லாம் அனுபவிக்கலாம், ஏதோ பிறவாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது, அது பேர் வீடு பேருப்பா. அது வேற ஒரு சமயத்தில் சுவாமி சொல்லி தருவாருன்னு திருவள்ளுவர் இது நிறுத்திட்டார்.
நம்ம அப்புறம் அது யோசிப்போம். 363வது பாடல். வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தொப்பதில்லை. பக்தொப்பதில் அப்படின்னு முடிச்சிருக்காரு, இல்லைன்னு முடிச்சுக்கோம். ஈண்டு அப்படின்னா இங்கே, ஆண்டுன்னா அங்கே. இங்கும் இல்லை அங்கும் இல்லை. அங்கும்னா எங்க? சொர்க்கலோகத்திலும் இல்லை. இங்குன்னா பூமியிலும், வானுலோகத்திலும் பூமியிலும் இல்லை. எது இல்லை? இதற்கு ஒப்பு இல்லை என்ற. இதற்கு சமமா தேவலோகத்திலையும் கிடையாதுப்பா. அப்போ பூமியில நிச்சயம் பூமியிலும் கிடையாது. என்னது இதுக்கு ஒப்பு? அப்படின்னா வசத்தியான பொருள் இருக்குதுனாரு. வேண்டாமை என்ன விடுச்செல்வம். எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் இருக்குதே, அது மாதிரி ஒரு செல்வமே கிடையாதுங்கிறார். உலகத்துல செல்வம்னு சொல்றாங்கல்ல, அந்த செல்வங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு புகழ் செல்வம். என்ன இங்கே கூப்பிடலை, அங்கே மாலை போட்டாங்க, இங்கே கிரீடம் சுட்டுனாங்க, எனக்கு மாலை மரியாதை போட்டு சொன்னாங்க, ஏரோப்ளேனில் கூட்டிட்டு போனாங்க, எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அது ஒரு செல்வமாக நினைக்கிறான். யார் வந்தாலும் அதை பற்றி பேசுகிறான். இன்னொருத்தர் வேற சொல்வார், சார் எனக்கு கேரளாவில் கூட ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது, இவங்க கோயம்புத்தூரில் ஒரு 10 சென்ட் இடம் அங்கே வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு இடத்த செல்வமாக சொல்கிறார். வேற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உடம்பு இரும்பு மாதிரி சார், ஒரு நோய் நொடி எனக்கு வர்றதில்லை சார் அப்படின்னு தன்னுடைய உடம்பு செல்வமாக நினைக்கிறார். சில பேர், என் குழந்தைகளை பாருங்கள் சார், இவன் டாக்டரு, அவன் ஒய்ஃபும் டாக்டரு, இவன் பெரிய என்ஜினியர் சார் அப்படின்னு குழந்தைகளை செல்வமாக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் செல்வம்னு செல்வாக்கையும் செல்வத்தையும் தன் உடம்பையும் புகழையும் பொருளையும் சொல்கிறாங்க. நான் ஒரு செல்வம் தரேன் அப்படிங்கிறார். அதுக்கு சமமானது இங்கேயும் இல்லை அங்கும் இல்லைன்னு. அந்த செல்வம் என்ன சார் அப்படி கேட்குறான். ஒருத்தர் சொன்னார், பிரம்மா சொல்லிட்டு இருக்காரு, ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் உலகத்திலையும் 7 உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் ஒரே சமயத்தில் அனுபவிச்சா எப்படி இருக்கும், ஒரே சமயத்தில் எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. எப்படி இருக்கும் தெரியலையே. அந்த விஷயம் ஒன்று இருக்குதுப்பா, ஆத்மாவை அறிந்து கொண்டால் அப்படின்னு அவர் சொல்றார். அதை அறிந்து கொண்டால் உலகத்தில் இருக்க அனைத்து இன்பத்தையும் ஒரு சமயத்தில் அடையலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு கேட்குறாங்க 2 பேர். இன்னும் பிரம்மாஜியும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு முறை சொல்கிறாரு, அதை மட்டும் அடிச்சிட்டோம்னா நாம் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கலான்னு 2 பேர், இந்திரனும் விரோச்சனனும். இவன் அசுரர்களுக்கு தலைவன் விரோச்சனன், இவன் தேவர்களுக்கு தலைவன். இவங்க 2 பேரும் வயசுல சண்டை போட்டுக்குவாங்க. இந்த சமயத்தில் என்னமோ ஒட்டு கேட்கறது ஒன்றாவது கேட்டேன். அப்புறம் 2 பேரும் போய் நம்ம பிரம்மாவை கேட்டுடலாம் அப்படின்னு. இன்னும் பேசிட்டு இருந்தீங்களா, அது என்னென்ன, அது என்னென்ன, எதிலிருந்து எல்லாம் தோன்றி எதில் நிலைப்பட்டு எதில் மறைகிறதோ அதுதான் நான் பேசிட்டு இருந்தேன், அதை நீ கண்டுபிடிச்சிட்டின்னா எல்லா இன்பங்களும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லாருக்கும் ஆசையும் ஏற்பட்டு கண்டுபிடிக்கிறார். உண்மையில் அவர் சொன்னது எது? பிறவாமை போதும் என்றதை தான் அவர் சொல்கிறார். ஆத்மாவை தெரிந்து கொள் அப்படிங்கிறார். தன்னை தெரிந்து கொள் அப்படி, தனக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. இது ஆத்ம வித்யா, இது பிரம்ம வித்யா, இது தற்போதம் அப்படின்னு போதம் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. பகவான் நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்றாரு? வேண்டாமை தான் ஏன் பெரிய செல்வம். வேண்டாமையினால தான் ஞானிகள் எல்லாம் ஞானம் பெற்று முக்தியில் இருக்கிறாங்க. அவங்க பிரம்ம நிலைக்கு போனாங்க. பிரம்மத்துக்கு ஏதாவது வேணுமா? கிருஷ்ணரே சொல்றாரு, பாரு அர்ஜுனா, இந்த 7 லோகத்திலையும் நான் தான் சிருஷ்டி பண்ணுவேன், இதில் ஏதாவது எனக்கு கிடைக்காம போயிடுமா? எந்த பொருள் மீது எனக்கு ஆசை இருக்குதா சொல்லுங்க. அவரே சிருஷ்டி பண்ணார். அதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அவர் சாப்பிடணும், இதை அணிஞ்சிக்கணும், இதை அடையணும்னு ஏதாவது இருக்குமா? இங்கே என்ன புகழணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சபைக்கு போவாரா? அந்த சபையை இவர் தான். அப்போ அவர்கிட்ட என்ன உணர்வு இருக்கும்? வேண்டுங்கிற உணர்வு இருக்குமா, வேண்டாமைங்கிற உணர்வு இருக்குமா? வேண்டாமைன்ற உணர்வு தான். வேண்டாம் வேண்டாம். எல்லா மனிதருக்கும் மனசுக்குள்ள வேண்டும்
வேண்டும் வேண்டும்னு தான் நாதம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் திருப்தி அடைந்த மனசில் வேண்டாம். வயிறு நிறைய சாப்பாடு போட்டாங்க, இப்போ கொண்டாந்து வந்து ஒரு மைசூர் பாக்கு இல்லை ஒரு வாழைப்பழம் வைக்கிறாங்க, வேண்டாம். ஏன் வேண்டாம்னு? திருப்தியாக இருக்குது சார், நிறைவாக இருக்குது சார். மனம் நிறைஞ்சிடுச்சுன்னா அடுத்த சப்தம் வேண்டாம். மனம் நிறைவடைனாக்கா வேண்டாங்கிற சப்தமே வராது. வேண்டும் டும் டும் தான் வரும், ஒரே அடிநாதம். இந்த கச்சேரியில் பாடும்பொழுது இவங்க என்னென்னவோ பாடுவாங்க, ஆனால் ஒருத்தன் ஒன்றையே தான் சுட்டியிருப்பான், டொயின் டொயின் ஸ்ருதி. அது வேண்டும் வேண்டும் வேண்டும்னு இந்த உள்ள ஆழ் மனசுலேருந்து எல்லாமே வேண்டும் தான் சொல்லும். இதுதான் பெரிய செல்வம். எவனுக்கு இந்த வேண்டாம் என்ற மனசு வந்துருச்சோ, மன நிறை வந்துருச்சோ, அவனுக்கு உலகத்தில் இருக்க அத்தனை செல்வமும் கிடைச்சிது. உண்மையிலே 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சவனுக்கு என்ன கிடைச்சிது? மன நிறைவு தானே கிடைச்சிது. மன நிறைவுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான். நீ என்ன, நான் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறான் மன நிறைவுக்காக. எவ்வளோ நாள் அந்த மன நிறைவு இருந்தது? கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு சில பேர் கல்யாணத்தில் பார்க்குறாங்க, இந்த கோட் வந்து தங்க சரிகையில் செய்து தான் சார், 10 நாள் நடந்தது, ஒவ்வொரு விழாவுக்கும் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. நான் தெரியாமல் சொல்கிறேன், இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு பண்ணாருன்னா மன நிறைவுக்காக பண்ணுறார். மன நிறைவு தானே உலகத்திலே செல்வம். அதுக்கு தானே இவ்வளோ செல்வத்தை அவன் செய்திருக்கிறான். ஒருவனுக்கு மன நிறைவு தானாகவே வந்துருச்சுன்னு வைங்க, அவனுக்கு 100 கோடி ரூபாய் எதுக்கு? 1000 கோடி கொடுத்தாக்கா மன நிறைவு அது வந்துடுமா? அவன் மன நிறைவில் இருக்கிறானே. எவன் ஒருவன் மனதை நிறைத்து விட்டானோ அவனிடம் ஆசையே இல்லைன்னு அர்த்தம். அவன் தான் முனிவன், அவன் தான் ரிஷி, அவன் தான் ஞானி, அவன் பேர் ஜீவன் முக்தன் அப்படின்னு பேர். இது எப்படி அவனுக்கு அந்த அபாயின்மை வந்தது? எல்லாருக்கும் வேணும் வேணுங்கிற வேண்டான்னு சொல்கிறாரு. ரமணரை போய் பாருங்க, பங்களா கட்டி கொடுத்தான், அவர் போனாரா? இங்கே வாங்க அங்கே அவன் கொண்டு அந்த இடத்த விட்டு போனாரா? அதே குகையில், அதே கல் பெஞ்சில். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் என்னென்னவோ கொண்டு போய் மான் தோல், பெட்டு இதெல்லாம் போட்டு படுக்க வச்சுருந்தாங்க. இவங்க ஆசைக்காக கொடுக்குறாங்க. நாம் கூட நமக்கு ஆசை போட்டு தான் கோயிலில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறோம். நம்ம பாலாஜிக்கு என்னென்னவோ கிரீடங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, உடம்பெல்லாம் முத்தங்கி எல்லாம் பண்ணுறாங்க, என்னென்னவோ போடுறான் திருப்பதியில். அவருக்கு அதெல்லாம் ஆசை இருக்குதா? நம்ம ஆசைக்காக. ரமணர் கடைசி வரைக்கும் அந்த ஏகாம்பரங்கிற ஒரே ஒரு துணியை தானே கட்டிகிட்டு இருந்தார். அம்பரம்னா துணி, ஒரு துணி கட்டுனா ஏகாம்பரம். அப்போ ஏகாம்பரமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். யாரோ உறவு சொந்தக்காரங்க இருந்தாங்களா? அவர் ஏகாந்தமாக இருந்தார், ஏகாம்பரமாக இருந்தார். மனசில் எப்படி இருந்தது? வேண்டாம் வேண்டுங்கிறது ஒன்று கூட இல்லையே. அவர் பிறக்க மாட்டார், அவர் வாழும்போதே பிரம்மமாயிட்டார். பிரம்ம ஏன் பிறகு போகுது? அந்த பிரம்மன் தான் வேண்டுங்கிறதுனால பிறந்தது. அப்போ நம்மெல்லாம் பிறந்தது காரணமே காமம் தான், ஆசை தான் காரணம். அப்போ பிறமாவை வேணும்னா ஆசையை விடுவது தான் வழி அப்படின்னு சொல்கிறார். வேண்டாமை என்று சொல்வதை போன்ற ஒரு விழுமிய செல்லம், விழுச்செல்வம்னா ஸ்ரேயஸ், அதுதான் வரேண்யம். அதுதான் எல்லா செல்வத்திலும் செல்வம். அது போன்ற செல்வம் இங்கும் இல்லை அங்கும் இல்லைங்கிறார். ஈண்டில்லை ஆண்டும் அஃதொப்பதில், அதற்கு சமமாக இல்லை. அடுத்த குறள், அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. இங்கே ஓரும் அப்படின்னு ஒரு வருது இல்லையா, அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அது வந்து அசைநிலைன்னு சொல்லுவாங்க தமிழில். அசைநிலை அது ஒரு சப்தம், அது சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. சர்வம் கலு இதம் பிரம்மம் அப்படின்னா, அது கலுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன் அப்போ சொல்கிறீங்கன்னா, அது சொன்னால் நல்லா இருக்கு. சர்வம் பிரம்மம் சொல்லாது, சர்வம் இதம் பிரம்மம், சர்வம் கலு இதம். ஒரு அழுத்தம் திருத்தமாக கொடுத்து பேசுறதுக்காக ஒரு அழுத்தம் திருத்தம் கொடுக்கணும்னால அதே தான், அதே தான் அப்படிங்கிறோம். அது என்ன அத்தனை தடவை அது அழுத்தம் கொடுக்கறது தான். அந்த அர்த்தத்தை எதாவது அர்த்தம் இருக்குதா? ஒரு அர்த்தம் கிடையாது. அதுபோல் தமிழ்லேயும் சில சொற்கள் இருக்குது, அசைன்னு பேர். அஞ்சுவது அரணே ஒருவனை வஞ்சிப்பதும்
அவா. ஒருவன் பயப்பட வேண்டியதுக்கு ஆசைதான் காரணம். அதுதான் அவனை வஞ்சிக்கவும் செய்யுது. வஞ்சனை செய்து ஆசையை கொடுத்து அவனை மாட்ட வைக்குது. அவனை பயத்தை உண்டாக்குறதும் இந்த ஆசை தான். இவ்வளோ பயந்து கிடக்கிறான என்னென்ன ஆசைப்பட்டு அது வாங்குறதுனால தான், ஆசைப்பட்டு செய்தனால தான். அஞ்சுவது அரணே, ஒருவனை வஞ்சிப்பதும் அவா அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒருத்தன் அஞ்சுவது என்று ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு கேளுங்க. நான் நல்லபடி பிரம்ம நிலைக்கு போய் ஞானம் பெற்று ஜீவன் முக்தனா வாழணும்னா அவன் முதல்ல எதுக்கு அஞ்சணும்? ஆசைக்கு தான் அஞ்சணும். அஞ்சுவது அரணே அப்படிங்கிறார். அவாவுக்காக நீ பயப்படு. அதுதான் உனக்கு துறவரத்தை கொண்டு போய் கொடுக்கும். அதுதான் உன்னை முக்தியிலே சேர்க்கும். இல்லைன்னா உன்னை வஞ்சித்திடும் அப்படிங்கிறார். இங்கே மிரட்டுறார். அஞ்சுவது அரணே, ஆசையை கண்டு ஒருவன் அஞ்ச வேண்டும். அப்போனா துறவு மேற்கொள் அப்படின்னு அர்த்தம். மனசுலேருந்து விட்டுடு. இப்போ நாமெல்லாம் எதுக்கு பயப்படணும்? ஆசை வந்துடக்கூடாதேன்னு பயப்படணும். அனுபவிக்கலாம். டிகிரி காஃபி குடிங்க, ஆசை வேண்டாம். மறுபடியும் அது வேணும் அப்படின்னு வெறுப்புக்கு மேலே வந்துடும். ரசிங்க லைப்ரரி புக்கை. அங்கே வந்து உங்களம்மா அறிவுடைய ஒரு பொண்ணு வந்து பேசினா அதையும் ரசிங்க, இருங்க. ஏன் அதுக்கப்புறம் லைப்ரரிலாம் விட்டுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது போகிறேன் வேண்டும்னு அதுக்கு பயந்துக்க. பயமாக இருக்குப்பா, இது வளர்ந்துருமோ அப்படின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டு சொல்லிடணும், அம்மா இதோட நிறுத்திக்கலாம் பாடம் படிக்கிறதோட அப்படின்னு. அந்த ஆசையை அப்போவே பயப்படணும். எனக்கு ஆசை வருதா அப்படின்னு வந்து உடனே அனுபவத்தோட போதும், ஆசை வேண்டாம். அனுபவத்தோட போதும், ஆசை வேண்டாம். இதை நீடிக்க வேண்டாம். நீடிச்சோம்னா டேஞ்சர் அப்படின்றதுனால ஒவ்வொரு ஆசையும் பிறக்கும் பொழுதே நம்ம பயப்படணும். அப்படி பயந்து அனுபவி. பயந்துன்னு என்ன, ஆரம்பத்தில் சாதனைகள் அது பயப்படணும். அதனால் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவனுக்கு? அது அவனுக்கு சுபாவம் ஆகிடும். அனுபவிப்பான், ஆசைப்பட மாட்டான். ஞானிகளெல்லாம் அனுபவிப்பாங்க. இப்போ ஒரு ரமணரை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறோன்னு வைங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன் விருந்து? நாக்குக்கு சுவையாக இருக்குது, நான் சாப்பிடுவார். யாரும் அவர் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தா சாப்பிட்ருப்பார். வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஆசைப்பட மாட்டார். அதனால் ஞானிகள் ஆசைப்பட மாட்டாங்க. எது கிடைச்சாலும் அது பயன்படுத்திக்குவாங்க. எதிர்ச்சா லாப சந்துஷ்ட. கேட்காமலே பிராரப்தம் மூலம் அன்றைக்கு யார் என்ன கொடுக்குறாங்களோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவங்க அனுபவிச்சுடுறாங்க. ஆனால் அது குறித்து அவங்க ஆசையோ வெறுப்போ கொள்வதில்லை. ராகத்வேஷத்தை விட்டு விடுகிறார்கள். 368வது பாடல். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும். இந்த ஆசையை விட்டவனுக்கு அனுபவிக்கிறான். ஆசையை நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆசையே இல்லைன்னா சுகமாக இருக்க முடியாது வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுகத்துக்கும் ஆசைக்கும் சம்பந்தமே இல்லை. சுகமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆசை இல்லைன்னா எல்லாமே சுகமாக இருக்கும். ஆசையினால தான் சுகமாக இருக்கிறது கூட சுகமாக தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒரு பெட்டு கொடுத்து படுக்க வச்சுருக்கிறாங்க, இன்னும் நல்லா ஒரு நல்ல இடத்து கிடைக்காதான்னு ஒரு ஆசை. ஏன்னா பக்கத்து ரூமில் இருக்கும்போது பார்த்தா அது வேற ஏசி போட்டிருக்கிறாங்கன்னு வரும்போது இந்த பெட்டு அவனுக்கு துன்பம் தருது. ஆசை இல்லைன்னு சொன்னால், பா நல்ல பெட்டு கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு படுத்துக்கலாம் அப்படின்னு தரையில் கட்டாயத்தில் படுத்தவனுக்கு அது கிடைக்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்கு பொருளை பார்த்த உடனே ஆசை வந்த உடனே இதுவே அவனுக்கு துன்பம் தருது. அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம். உனக்கு எது மேலும் ஆசை இல்லைன்னா அதில் வர துன்பம் இல்லை. கார் மேலே ஆசை இல்லைன்னா கார் வாங்கின பிறகு துன்பமெல்லாம் ஒன்று கூட இல்லை. அந்த காஃபி மேலே ஆசை இல்லைன்னா காஃபி மேலே வர துன்பமெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. பகைமையே வந்திருக்காதே. இப்படி எல்லா விஷயத்திலும் பார்த்தோம்னா அது உண்டேல், ஒருவேளை அந்த ஆசை இருந்தால் தவா அது டெஃபினெட்லி தப்பாமல் மேன்மேல் வரும் துன்பம், மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆசையை தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆசை என்பது என்னன்னு. தேவைக்கு அனுபவிக்கிறதெல்லாம் ஆசை கிடையாது. தேவைக்கு மேலே தேடுறது தான் ஆசை.
எனக்கு துணி போட்டுக்க வேணும்னா அது ஆசை இல்லை, அது தேவை. எனக்கு பசிக்கு சாப்பாடு வேணும், அது நல்லா சூடாக இருந்தாலும் டேஸ்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது தப்பா? அது கிருமி இல்லாமல் இருந்தால் தானே, சூடாக இருந்தால் தானே கிருமி இல்லாமல் இருக்கும். ஆறி போனதில் கிருமி வளர்ந்துடும். இப்போ சூடாக சாப்பிட்றேன்னு வாக்குறு விஷயம் கேட்குறாரு, அவருக்கு ஆசை இல்லாமலா கேட்பார்? அது ஆசை இல்லை, அது அவசியம். உடம்புக்கு அது அவசியம். தண்ணி வேணும். ஆனால் தண்ணியை வந்து சில்வர் டம்ளரில், வெள்ளி டம்ளரில் இப்படி கொண்டாந்து கொடுக்கணும், அவங்க கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது ஆசை. சாப்பாடை இப்படி பரிமாறணும், அப்படி இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாப்பிடணும் இப்படிலாம் சொல்லும்போது ஆசை. வீடு எனக்கு வேணும், குளிருக்கும் வெப்பத்துக்கும், ஆனால் அது இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கணும், திரைசீல இருக்கணும், மார்பிள் ஃப்ளோர் போட்டுக்கணும், டெக்கரேஷன் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் ஆசை. அப்போ அவசியங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. இந்த அவசியத்துக்காக ஒருவன் வாழ்வது ஆசை கிடையாது. அது அது இன்பத்தை தரும் கட்டாயம், ஆனால் துன்பத்தை தராது. எப்பொழுது ஆசைப்பட்டு நீ செய்யறியோ அது கட்டாயம், அது துன்பத்தை தரும், அது மேலும் மேலும் தரும் அப்படிங்கிறார். அடுத்த பாடல், இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்துள் துன்பம்ங்கிறார். அது பேர் ஆசை. இந்த ஆசைக்கு பேர் துன்பத்திலேயே மிக துன்பம்ன்றார் காமம். அது கெட்டுதுன்னா இன்பம் இடையராது ஈண்டும் அப்படின்னு சொல்றார். அது என்ன இன்பம் இடையராது ஈண்டும் அப்படின்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே ஒரு இன்பம் கிடைக்குது. அது முடித்த உடனே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பார்க்கு போய் ஊஞ்சல் ஆடுறாங்க குழந்தைங்க, ஒரு இன்பம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு குழந்தை நிற்குது, எப்போ இறங்குவேன்னு பார்த்துட்டு. அதுவும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தை இறங்கி சறுக்கு மேதை ஓடுறதுக்கு அங்கே ஓடிடுச்சு, இன்பம். ஏன் இது மாறிக்கிட்டே இருக்குது? அப்போ இன்பம் உடஞ்சி போகுது இல்லை? ஊஞ்சலில் இருக்கும்போதே சறுக்கு மேத்தையை பார்த்தோன்னே இந்த ஊஞ்சலில் இருக்கிற இன்பம் அறுந்து போச்சு, இடை விட்டுடுச்சு இல்லை? அப்புறம் அங்கே போன உடனே அந்த இன்பம் எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்த இன்பமே உனக்கு தொல்லை கொடுக்கும். எவ்வளோ நேரம் தான் இதை ஆடுறது? 4 தடவை ஆடியாச்சு அப்படின்ட்டு இன்னொன்றுக்கு போகிறோம். இந்த குழந்தைங்க மனசு பாருங்களேன், இன்பம் இடையராதா இருக்குது, இடைவிட்டு தானே இருக்குது. அப்புறம் சண்டே வந்த உடனே ஒரு இன்பம், மண்டே வந்த உடனே போச்சு. அப்புறம் அடுத்த வாரம் எப்போ வரும்? மாசம்பளக்காரனுக்கு இந்த 20, 29ஆம் தேதி வரும்போது இருக்கும் பாரு பாடு, 2 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு. 1ஆம் தேதி வந்துடுச்சுன்னா மறுபடியும் இன்பம். இந்த இன்பம் அப்பப்போ வருது, அடுத்த இன்பம் வரைக்கும் கடும் துன்பம். அமைதி இருந்த பரவாயில்லையே. இன்பம் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இன்பம் இல்லைன்னா அங்கே துன்பம் இருக்குது. இந்த இன்பம் கண்டினியூஸாக இருக்கணும்னு என்ன பண்ணுறது? இரவும் பகலும், இங்கேயும் அங்கேயும், வேலையில் சேர்க்கணும், வீட்டிலையும், இந்த உணவிலும் அந்த உணவிலும், அந்த உறவிலும் இந்த உறவிலும், எப்போ பார்த்தாலும் உனக்கு இன்பமாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஆசையை விடுங்கிறார். ஆசையை விட்டுட்டோம்னா இன்பம் இருக்குங்கிறார். அப்போ எப்படி வாழறது? ஆசைப்படாமன்னு வாழ்ந்து பார்த்து தெரியும். எப்போ உனக்கு ஆசை போகும்? எப்போங்க ஆசை போகும்? மன நிறைவு தானே. ஒவ்வொருத்தருடைய ஆசையும் எப்போங்க முடிவடையுது? மன நிறைவில் தானே. ஆனந்தத்தில் முடியுதா, மன நிறைவில் முடியுதா? மன நிறைவில் முடியுது. இன்பத்தில் முடியுதா, மன நிறைவில் முடியுதா? இன்பம் கூட மன நிறைவு தான் கொடுக்குது. இன்பம் சொல்கிறான், உண்மையிலே அவன் அனுபவிக்கிறது மன நிறைவு. இந்த மனம் என்ற ஒரு படத்தில் வரைஞ்சோம் இல்லையா, அந்த மனம் கிளர்ச்சியும் தளர்ச்சியும் இல்லாமல் சாந்தத்தில் இருக்கிறது தான் விரும்புது. ரெண்டுமே அதுக்கு வந்து டேஞ்சர். கிளர்ச்சி வந்தாலும் மனசுக்கு கஷ்டம், தளர்ச்சி வந்தாலும், ஏன்னா கிளர்ச்சி இருந்தால் தளர்ச்சி கூட இருக்கும். அப்போ அது எப்போ இருக்க பாகுது? அது சாந்தமாக இருக்க பாகுது. இப்போ இது கிளர்ச்சியில் இருக்குது. இப்போ இதுக்கு ஓய்வு கொடுக்கணும்னா இப்போ அது சாந்தமாயிடுச்சு, வெண்மை நிறத்தில் அடங்கிடுச்சு. மனம் இந்த நிலைக்கு வர்றது தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அது முயற்சி பண்ணுது? அகங்காரம் அதை தான் விரும்புது. மனம் எப்பொழுதுமே அகங்காரத்தோடு இருக்குது இல்லையா? இந்த மனம் இப்படி இருந்தால் தான் அகங்காரத்துக்கு நிம்மதி கிடைக்குது.
இந்த மனம் கோதிச்சுனாக்கா அகங்காரத்துக்கு கோபம் வந்துடுது. மனசில் வெறுப்பு வந்துடுச்சுன்னா அகங்காரம் வெறுப்படையுது. இப்போ மனம் என்னென்ன செய்தோ அதெல்லாம் அகங்காரம் நானுன்னு நினச்சிக்கிட்டு அவ்வாறு வாழுது. இந்த அகங்காரம் நான் என்பது நிறைவடையணும்னா மனம் நிறைவடையணும். நான் என்ற அகங்காரம் நிறைவடையணும்னா மனம் நிறைவடைய வேண்டும். மனம் நிறைவடையணும்னா அதுக்கு நிறைவடைவதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் போடணும். அப்படி தான் நினைக்கிறோம். இப்போ மனசுக்கு என்ன நிறைக்கிறதுக்கு என்னென்ன போடணும்? அது கீழே ஓட்டை இருக்கிற பாத்திரம். எவ்வளவு போட்டாலும் அது நிறையவே நிறையாது. இந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுட வேண்டியதான். இந்த பாத்திரத்தை நிறைக்கணுங்கிற எண்ணத்தை விடணும். அப்படி விட்ட பிறகு அந்த மனம் எதையும் கேட்காது. அப்போ அவா இல்லாத மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பகவான் கேட்டோம்னா அது சமுத்திரம் மாதிரி இருக்குங்கிறார். அப்படி சாதாரண ஆள் மனம் எப்படின்னா குட்டை மாதிரி இருக்கும். அந்த குட்டைக்கு தண்ணி வந்தாக்கா சந்தோஷம், நிறைய வந்துடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுன்னு. தண்ணியே வரலன்னாலும் வாழிடும். இது மாதிரி குட்டை மாதிரி தான் மனிதனுடைய மனம் இருக்குது. ஆனால் சமுத்திரமான மனம், அந்த சமுத்திரத்தில் 15-20 நதிகள் தண்ணி கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஞானி புது விஷயத்தில் வாடுறான். 4 பேர் பேசுகிறாங்க, கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, சில பேர் வஞ்சிக்கிறாங்க, சில பேர் திட்டுறாங்க, சில பேர் பாராட்டுறாங்க. எல்லா உணர்வுகளும் அவனுக்கு வருது. இது மாதிரி நதிகள் கொட்டுது. அப்போ கலங்கிறது இல்லை. இந்த சமுத்திரம் கலங்குதா? நதிகளெல்லாம் தண்ணியெல்லாம் காஞ்சி போச்சு, சம்மர், கலங்குதா? இது மாதிரி விஷயங்கள் வந்தாலும் சரி, விஷயான் சரண் இந்திரியான் விஷயான் சரண், இந்திரிய விஷயங்களோடு அவன் கலந்து கொண்டு வாழ்கிறான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் நிறைவை நீங்குவதே இல்லை. இப்போ அவனுடைய குடம், மனம்ங்கிற குடம் எல்லாருக்கும் பாதி தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஊற்றக்கூடாதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த பாதி இருக்கிறதுலாம் ஓட்டை இருக்குது. இப்போ இந்த பானையில் இங்கே ஒரு ஓட்டை இருக்குதுன்னு வைங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இவ்வளோ தான் நிற்கும். இன்னும் மனம் நிறையவே மாட்டேங்குது. கரெக்டாக அங்கே ஓட்டை இருக்குது. இவன் 100 தடவை பிறந்துட்டான். அப்போ இந்த மனம் இப்படி தான் இருக்குது. இந்த 101வது பிறவியில் நிறைஞ்சிடுமா? இல்லை. கோடி பிறவி எடுத்துட்டான், 1000 கோடி பிறவி எடுத்துட்டான். அந்த மனம் நிறையவே நிறையாது. ஞானிக்கு மனம் நிறைஞ்சிருச்சு. எப்படி நிறைஞ்சதுன்னு கேட்காது. அது எப்படி நிறைச்சான்னா, அவன் தன்னை மனம்னு நினைக்கிறத விட்டுட்டான். மனது ஓட்டைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதை நிறைக்கிற முயற்சியை விட்டுட்டான். அப்போ நான் யார்? அந்த அகங்காரம் கேட்குது. நான் இது வரைக்கும் அறிபவனாக புத்தியை நினச்சிட்டு இருந்தேன். மனதால் நான் போக்தான்னு நினச்சிட்டு இருந்தேன். கை கால் வாயால் நான் கர்த்தான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் இல்லை. இந்த புலன்களும் இந்திரியங்களும் நான் அல்ல, மனம் நான் அல்ல, இந்த புத்தியும் நான் அல்ல. அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணுற? நான் இதோட சேர்ந்துக்கிட்டு இதோட கெட்டு போனேன். நான் யாருன்னா சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரு நோயின்னு போன நேற்று தான் பார்த்தோம். இந்த அகங்காரம் தன்னுடைய சார்பாகிய ஆத்மாவை கண்டுகொண்டது. அங்கே போய் சேர்ந்த உடனே நான் வேற ஆத்மா வேற இல்லை, நான் எப்பொழுதுமே ஆத்மா தான். ஆத்மா எப்படிப்பட்டது? விபுகு, சர்வஜ்ஞக, சர்வசக்தி, சர்வ வியாபகம். நாம் எங்கும் இருப்பவன், எல்லாவற்றிலும் இருப்பவன், எல்லாமாக இருப்பவன், அளவற்றவன், ஆனந்த சொரூபன் அப்படின்னு அகங்காரம் தன்னை தெரிஞ்ச பிறகு அதுக்கு வேண்டியது என்ன? அளவற்றன்கிறது போதும் இல்லை, பூர்ணமானவன்னு தெரிஞ்சிட்டா போதும் இல்லை, மீதி பற்றியெல்லாம் தெரியுமா? நான் முழுமை அடைந்து விட்டேன் அப்படின்னும் போது அந்த பானையை பற்றி அவனுக்கு என்ன கவலை? இப்போ அவனுடைய மனம் இந்த ஓட்டை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிறைஞ்சிருக்குதான். இப்போ அந்த ஓட்டை இருக்கிற இடமே கூட இருந்துட்டு போட்டோம். இப்போ அது நிறைவுன்னு நினச்சிட்டான். மேலே இருக்கிற எம்டியை பற்றி தான் அவன் கவலைப்பட்டுட்டு இருந்தான். மற்றவெல்லாம் இவன் என்ன சொல்கிறான்? ஞானியும் சொல்கிறான், அவனுக்கு இங்கே ஓட்டை இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்க, அதுதான் பூர்ணங்கிறான், போதுங்கிறான். மற்ற அஞ்ஞானி என்ன சொல்கிறான்? இந்த ஓட்டைக்கு மேலே தண்ணி ஏறணும்னு பார்க்குறான். அது முடியவே முடியாது. அதுதான் அவா. இந்த ஓட்டையே போதும்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் ஞானி. ஏன்னா அது நிறைஞ்சானே நிறையா விட்டான். நான் எப்பொழுதும் ஆத்மா பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான், அளவற்றவன். இப்போ அவன் மனசு நிறைஞ்சிருக்குது. ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டை இருக்கிற இடமே தான் நிறைவு. இனிமேல் அவனுக்கு துன்பம் வருதுன்னு வைங்க, அது ஓட்டை வழியாக போயிடும்.
இன்பம் வருதுன்னு வைங்க, ஓட்ட வழியாக போயிடும். நிம்மதி போகுமா? போகாது. அந்த கோடே நிம்மதின்னு கண்டுபிடிச்சிட்டான். மற்றவெல்லாம் அது நிம்மதி இல்லை, அது பத்தாக்குறை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். இதுதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம். அதை கண்டுபிடிங்கிறார். எவன் ஒருவன் இப்போ தன்னை ஒருவன் அகங்காரம் ஆத்மா என்று தெரிந்து கொண்டால், சார்பு கிட உலகின் இந்த புலன்களும் இந்திரியங்களும் மனதோடு இருக்கின்ற சார்பை விட்டுட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் ஆனந்தமாக இருக்கிறத பார்க்கணும். நாமே ஆழ்ந்த உறக்கத்தில் அகங்காரம் உடம்பை விட்டுடுது, கண் மூக்கு காதெல்லாம் விட்டுடுது, மனசையும் விட்டுடுது. மனசு இருக்குதா தூக்கத்தில்? இல்லை. புத்தி இருக்குதா? அறிவு இருக்குதா? இல்லை. ஆனால் அகங்காரம் இருக்குது. எப்படி இருக்குது? ஆத்மாவில் ஒய்யாரமாக படுத்துட்டு, சிம்மாசனத்தில் போட்டு படுத்துட்டு, அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு, அம்மா வீட்டுக்கு போய் படுத்துடுச்சு, பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுச்சு, ஆனந்தமாக இருக்குது பாருங்க. அதுதான் இடையறாது இன்பம். அந்த இன்பத்துக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா அந்த இன்பம் எங்கேருந்து வருது? தன்னிடமிருந்தே வருது, தன்னுடைய நிறைவிலேருந்து வருது. இனிமேல் குறைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாத நிலை. அதுதான் வேண்டுங்கால் வேண்டாமை வேண்டுங்கிறார். இவனுக்கு இப்போ எல்லாம் வேண்டாமே தான் வந்துருச்சு, எதுவும் வேண்டாம். இதுதான் இன்பம் இடையறாது இன்பம். இது பேர் சதானந்தம்னு பேர், நிஜானந்தம்னு பேர். என்கிட்டேருந்து வரதுனால நிஜானந்தம், என்னுடைய இன்பம். அது இடையில்லாமல் ஒரு விஷயம் வந்தால் தான் இன்பம் அப்படின்னு இல்லையே. விஷயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த சமுத்திரம் நதிகள் வந்தாலும் வராவிட்டாலும், இந்த ஞானி விஷயங்கள் கண்மூக்கு காது முழ வந்தாலும் மனசுக்குள்ள பட்டாலும் படாவிட்டாலும் அவன் ஆனந்தத்திலேயே இருக்கிறான். ஆத்மனி ஆத்மனா துஷ்டக அப்படின்னு சொல்றார். தன்னிலேயே தன்னை கொண்டு ஆனந்தமாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு துன்பத்துள் துன்பம் கெடும். துன்பங்களிலேயே ரொம்ப மோசமான துன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை அவனுக்கு போய்விட்டுருது. அப்படி ஏதாவது துன்பம் இருந்தாலும் அது இல்லாமல் போகும். நிறைவான பாடல் ஒரு 7 மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 7வது பாடல் இங்கே 370, இது கடைசி பாடல். அரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இப்போ நம்ம சொன்னதை திருவள்ளுவர் கரெக்டாக சொன்னீங்க சாமி அப்படின்னு அவர் சொல்கிறார். அரா இயற்கைனா அந்த இயற்கையே நிரம்பாததான். அரா இயற்கைனா அந்த மனதினுடைய தன்மை என்ன? நிறையவே நிறையாது. மனம் நிறையாதுங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் மனம் நிறைஞ்சு நான் பார்த்ததே இல்லை சார். எங்கள் மேனேஜர் தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ நல்லா உழைச்சோம்னாலும் ஒரு குறை சொல்வார் சார். அவர் மனம் நிறைஞ்சி சிரித்து நான் பார்த்ததே இல்லைங்கிற. அது அரா இயற்கை, நிரம்பாத நிலை. அதோட இயற்கையே அரா, நிறைவாதான். மனம் நிறையாதே. 80 சவரன் போட்டிருக்கோம் சார் மேரேஜ் அப்படின்னு. சந்தோஷப்பட்டாங்களா? இல்லை சார். எப்படி தான் சந்தோஷப்படுத்துறது எனக்கு தெரியலிங்க அப்படின்னு. அரா இயற்கை விடுங்க அப்படிங்கிற. இந்த அவா என்பது, ஆசை என்பது அரா இயற்கை, நிறைவேறாமலே தான் இருக்கும். அது ஓட்டை போட்ட பானை என்று தெரிந்து கொள். அப்படிப்பட்ட அந்த அரா இயற்கை அவா என்பது நீப்பின் அது இல்லைன்னு போச்சுன்னு வைங்க, அந்த நிலைதான் யாருக்கு அந்த நிலை கிடைச்சதோ பேரா இயற்கை தரும். மறுபடியும் பிறக்கக்கூடாத பிரம்ம நிலையை கொடுத்து விடும். வாழும் பொழுதே, செத்த பிறகு இல்லை. பேரா இயற்கை, வீடு பேரு என்று சொல்லக்கூடிய, ஆனந்தம்னு சொல்லக்கூடிய, இடைவிடாத சதானந்தம், நிஜானந்தம், ஞானானந்தம், ஆத்மானந்தம், பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை அவன் வாழும் பொழுதே அடைகிறான். இதுக்கு ஒரே ஒரு வழிக்க, அந்த அரா இயற்கை என்ற அவாவை நீத்தான், ஆசையை விட்டான். அவன் இன்பத்தை விடலை, துன்பத்தை விடலை, எல்லாத்தையும் விடலை, ஆசையை தான் விட்டான். ஆசைங்கிறது பற்று, ஆசைங்கிறது அவா. நெருப்பு எதை அவாவும் நெய்யையும் குச்சியையும் அது தேடும். மனம் எதை தேடும்? அதுக்கு எதெல்லாம் நிறைக்குமோ அதெல்லாம் தேடும். செடி கொடிகளெல்லாம் தண்ணீரை தேடும். ஒன்றொன்றும் எதையாவது அவாவி நிற்கிறது. அது இல்லாமல் அதால் இருக்க முடியலை என்றதுனால எது ஒன்றது அவா போயிடுச்சோ அது ஆனந்தமாக இருக்கிறது.
அப்போ அவா என்றால் பற்று. ஏதாவது பற்றிக்கிட்டு இருக்கும். மனசு சும்மாவே இருக்காது. ஆசைப்பட்ட பொருளை பற்றிக்கிட்டே இருக்கும். தியானத்தில் உட்காரன் சார், மனசு நிற்கவே மாட்டேங்குது, எப்படி பண்ணுறதுன்னு. மனசு எங்கே போச்சுன்னு பாரு. அப்போ பார்த்தோம்னா ஆசைப்பட்ட இடத்துல தான் போகும். சில இடத்துல கோபப்பட்ட இடத்துலையும் போகும். அப்போ அந்த ஆசைன்னா கோபமும் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு பேரும் உடன்பிறப்புகளாச்சு, ட்வின் பிரதர்ஸ். காம, குரோதம் அல்லது பயம். இந்த பயம்தான் ஆசைக்கே காரணம். இல்லாமல் போயிடுவனோ, என் சொத்து இல்லாமல் போயிடுமோ, என் குழந்தை இல்லாமல் போயிடுமோ, எனக்கு கல்யாணம் இல்லாமல் போயிடுமோ, என் வாழ்நாள் இல்லாமல் போயிடுமோ, எல்லாமே இல்லாமல் போயிடுமோங்கிற பயம். அந்த பயம் ஆசையாக வருகிறது. நான் எல்லாத்தையும் அடையணும். அந்த ஆசை ஆரம்பத்தில் பயமாகவும், அது ஆசையாகவும் குரோதமாகவும் இருக்குது. அதான் வீத ராக பய குரோதம். பீத்தன்னா விட்டுடுங்கிறார். ராக பய குரோதம். பயங்கிற ஒன்று ராக குரோதமாக வளருது. பயத்தை நீக்கணும். பயத்தை எப்படி நீக்கிறது? சரீர பயம், மனோபயம், விஞ்ஞான பயம், பிராண பயம், அப்புறம் எனதுன்னு சொல்லக்கூடிய வீட்டு பயம். எனது மேலே தான் பயம் உண்டாகுது. இது ஞானம் ஒன்று தான் நீக்கும். இப்போது அஞ்ஞானம்தான் ஆசைக்கு காரணம். ஆசை தான் பிறப்புக்கு காரணம். பிறக்க வேண்டாம்னா ஆசை விடணும். ஆசையை இப்போ போகணும்னா அஞ்ஞானத்தை போக்கணும். அஞ்ஞானம் போக்குறதுக்கு ஒரே வழி தன்னை பற்றிய அறிவு, தஞ்ஞானம், தற்போதம். அதுக்கு ஒரே வழி சாஸ்திரமும் குருவும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.